ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சைனீஸ் மூவி தமிழ் வெர்ஷனில் பார்க்கலாம். இந்த மூவியோட ஹீரோ என்னோட ஃபேவரட் வாங் உசான். ஆக்சுவலி ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான் இந்த படத்தில். நார்மலான கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு டாமினேட்டிங் சிஓவாக தான் வருவான். ஸோ இதில் அப்படி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் இதுவும் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ மூவிக்குள்ளே போகலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கதையோட ஹீரோயின் ஷியாவை தான் காட்டுறாங்க. அவள் ஒரு வயலின் ப்ளே பண்ணிட்டு இருக்கா. அவள் ஒரு வயலின் ஆர்டிஸ்ட். ஸோ ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா. அடுத்து அந்த சீனை கட் பண்ண நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ ஃபோன் பண்ணி கேட்க மேடம் இப்போ வரமாட்டாங்கன்னு சொல்லி அசிஸ்டன்ட் ஃபோனை கட் பண்ணிட்டா. திரும்பி பார்க்க ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. போட்டோ பார்க்குறான், அவன் பையனோட பர்த்டேக்கு வரலையே அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் ஃப்ரெண்டு போறா. இப்பதான் உன் ஹஸ்பண்ட் கோ ஃபோன் பண்ணாரு, நீ பிஸியா இருக்கன்னு சொல்லிட்டேன்னு சொல்ல அப்படியான்னு சொல்லிட்டு வேகமா போறா. யங் மாஸ்டரோட பர்த்டே வருது, ஸோ அதுக்கு தான் கூப்பிட்டுருப்பாங்க போல இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் அதை பத்தி கண்டுக்கல, அவ பாட்டுக்கு போறா. நம்ம ஹீரோ தான் ஹீரோயினை ரொம்ப மிஸ் பண்ணுவான் போல. ரெண்டு பேரும் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருப்பாங்க பிடிக்காம. பட் இப்போ ஹீரோயின் வந்து ரொம்ப ஹீரோவை அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதை பத்தி யோசிச்சுட்டே அசிஸ்டன்ட் போனது தான் கஷ்டமா இருக்கு. பாவம் மிஸ்டர் கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண. அதுக்கப்புறம் ஹீரோயின் வரா. அவளுக்கு ரொம்ப ஃபீவர் போல அப்படியே கீழே விழுக போக, என்ன உனக்கு இவ்வளோ ஃபீவரா இருக்குன்னு சொல்லி ஃப்ரெண்டும் அசிஸ்டண்ட்டும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் ட்ரிப்பு போட்டு ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்க ஒரு குட்டி பையனுக்கு உடம்பு சரியில்லை, சர்ஜரி பண்ணும் போல. அவங்க அம்மா ரொம்ப அழுகுறாங்க. நீங்க என்னை விட்டு போக மாட்டீங்களம்மா, நான் சரியாயி வந்துடுவேன், என்னோட பர்த்டேவை நம்ம ஒன்னா செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லி அந்த பையன் பேச அந்த அம்மா ஹக் பண்ணிட்டு அழுகுறாங்க. அவங்களுக்கு சர்ஜரி பண்ண காசு இல்லைன்னு சொல்லி நர்ஸ் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கா. அதை ஹீரோயின் கேட்கறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட கார்டு தரா. இது அன்லிமிட்டெட், எவ்வளவு வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க, பட் நான் தான் பண்ணேங்கிறது வெளியே யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோயின் திரும்புறா. ஃப்ரெண்டு கேட்கறா, அது யாருனே தெரியாது, பட் எதுக்கு அவங்களுக்காக ஹெல்ப் பண்றேன்னு. ஒன்றும் இல்லை, இப்போ நான் சைனா போகணும் அப்படின்னு சொல்றா. இப்போ உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல இப்பவே நான் போகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிட்டா. ஹீரோயினுக்கு அவ குழந்தை நினைப்பு வந்துருச்சு போல. ஸோ கார்ல போகும்போது ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக், அவளோட மேரேஜ் எப்படி நடந்ததுன்னு. ஸோ அது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ். பேங்க் கரப்டாக இருந்த ஃபேமிலியை காப்பாற்றத்தான் ஹீரோவை கல்யாணம் பண்ணியிருப்பான். ஹீரோவை அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. நான் அவனை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு எவ்வளவோ மறுத்திருப்பா. அதெல்லாம் கேட்காம ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஹீரோவும் உனக்கு என்ன பிடிக்கும், கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ரெண்டு பேருக்கு இடையில எதுவுமே நடக்காது, எதுவுமே இல்லை, ஏன்னா எனக்கு உன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவும் சுத்தமா ஹீரோயினுக்கு பிடிக்காது. சரியா பேசவே மாட்டா, அவாய்ட் பண்ணுவா. அப்புறம் அவ பிரெக்னெண்டா இருப்பா. நான் போறேன்னு சொல்லி கிளம்ப ஹீரோ கெஞ்சுன்னு கெஞ்சுறான், முட்டி போட்டு கெஞ்சுறான், ப்ளீஸ் எனக்காக இந்த குழந்தைய மட்டும் பெத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ போயிரு, கண்டிப்பா உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன், ப்ளீஸ் எனக்காகன்னு சொல்லி ரொம்ப அழுகுவான். அவன் கெஞ்சறத பார்த்துட்டு ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி இருக்கும். சரி ஓகே நான் இருக்கேன், ஆனா ஒண்ணு, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் போயிருவேன்னு சொல்லியிருப்பா. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு ஒரு லவ்வர் இருந்திருப்பான். அந்த லவ்வர் ஏதோ ஒரு பிரச்சனையில இப்ப ஜெயில இருக்கா. ஸோ வேற வழி இல்லாம தான் ஹீரோயின் வந்து இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருப்பா. அவளுக்கு இது சுத்தமா பிடிக்கல. அவ பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ண வச்சாங்க அப்படின்னால ஹீரோ மேல அவளுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது. இப்போ அவ சைனா வரா. குழந்தையோட பர்த்டேக்காக வராளான்னு தெரியல. அப்படியே கையை வச்சுட்டு யோசிச்சுட்டே வர அந்த கிஃப்ட் பாக்ஸ் மேல. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. மேடம் வீடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் சொல்ல இறங்கி நடந்து வரா. அந்த கார்டன் ஃபுல்லா ஃப்ளவர்ஸா இருக்கு. இவளுக்கு ரோஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பா. எனக்காக ஃபுல்லா ரோஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காருன்னு சொல்லி அதை பார்த்துட்டே இருக்கா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த இடம். அதுக்குள்ள அங்கிருந்து ஒரு மெய்ட் வர, மேடம் நீங்க வந்துட்டீங்களா, வரீங்கன்னு தெரிஞ்சா நானே வெளியே வந்திருப்பேன்னு சொல்ல, பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லி அமைதியே ஹீரோயின் நிக்க வாங்க போலான்னு சொல்லி உள்ள வராங்க. உள்ள வந்து பார்க்க அங்க ஹீரோ பையன் கிட்ட அழுதுட்டு இருக்க பையனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அம்மா வராங்கன்னு சொல்றீங்க, வரவே மாட்டேங்கிறாங்க, அம்மாக்கு என்ன பிடிக்கவே இல்லை, அதனாலதான் அம்மா என்கிட்ட வர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கான். அப்படிலாம் இல்லை, அம்மா கண்டிப்பா திரும்ப வந்துருவாங்க, அது வரைக்கும் நான் இருக்கேன்ல, உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்ல, வேணாம் என் பர்த்டே கூட செலிப்ரேட் பண்ண அம்மா வரல, அம்மாக்கு என் மேல பாசமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பையன் அழுகுறான். அதை பார்க்கும்போது ஹீரோக்கே கஷ்டமா இருக்கு, என்ன பண்ணுதுன்னு தெரியல. இப்ப எப்படி இவனை கரெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே கணத்தை துடைக்கலான்னு போக அதுக்குள்ள ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அந்த குழந்தை இப்படி அழுகுது பார்த்துட்டு நிக்கிறாங்களேங்கிற மாதிரி மெய்டு சொல்ல, மேடம் நீங்க உள்ள போங்க, யங் மாஸ்டர் அழுகுறாருன்னு சொல்ல டக்குன்னு திரும்பி பாக்குறான் ஹீரோ. ஹீரோயின் அங்க நின்றுட்டு இருக்கா. ஹீரோ எதிர்பார்க்கவே இல்லை ஹீரோயின் வருவான்னு. வேகமா ஓடி போய் அப்படியே ஹக் பண்ணிக்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னடா இவன் வந்து ஹக் பண்ணிட்டானேன்னு. அப்படியே சைலண்டா அமைதியா இருக்கா. இவன் டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். ஆக்சுவலி நீங்க ஹக் பண்ணது போதும்னா என்ன விட்டுறலாமே அப்படின்னு சொல்ல டக்குன்னு ஹீரோ கை எடுத்துட்டான். அதுக்கப்புறம் ஸ்லிப்பரை மாட்டி விடுறதுக்காக அவனே எடுத்துட்டு வந்து தரான். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷமா ஒரு நாளும் எனக்காக எல்லாமே இவன் தான் பண்ணுவான். என்னோட ஸ்லிப்பர் சேஞ்ச் பண்றது இவன் தான், இப்ப வரைக்குமே அது அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட கையை பிடிச்சி வா அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட்டிட்டு போக
ஹீரோயினும் அமைதியா அப்படியே போயிட்டே இருக்கா. அங்க குட்டி பையன் அழுதுட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு எப்படி போய் பேசுறதுன்னு தெரியல. நீ அழுகாத, அம்மா வந்துட்டே அப்படின்னு சொல்றா. அவன் தேம்பி தேம்பி அழுகுறான். டக்குனு கையை எடுத்துட்டு பார்த்துட்டே இருக்க, உனக்கு உடம்பு சரியில்லையா, நான் வேணா மெடிசன் கொண்டு வரவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்ல இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அமைதியா இருக்கா. அந்த குட்டி பையன் ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறான். அம்மா என் பாஜைக்கு நீங்க வரல, என் பாஜாவை நீங்க மறந்துட்டீங்கன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு அழுதுட்டே இருக்கான். இல்லம்மா, அம்மா எப்படி உன் பாஜாவை மறப்பேன், இங்க பத்தியா உனக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, என்னோட ஃபேவரட்டான ரிமோட் கார் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதை பார்க்க ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. இவ எப்படி திரும்ப வந்தா, குழந்தை மேல பாசமே இருக்காதே, பேசவே மாட்டாளே அப்படின்னு சொல்லி யோசிக்க, சரி நீ போய் தூங்கு, காலையில விளையாண்டுக்கலாம்னு சொல்ல, அப்ப என் பாஜைக்கு என் கூட இருப்பீங்களா, என்னை விட்டு போயிட மாட்டீங்களன்னு அவன் கேட்கறான். நான் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேங்கிற மாதிரி அமைதியா ஹீரோன்னு சொல்றா. அப்புறம் ஹீரோ வந்து வேணா, இதுக்கு மேல விட்டா பிரச்சனை ஆயிரும், நீ போய் தூங்கு போ அப்படின்னு சொல்லி சமாளிக்க, என்ன பையன்கிட்ட இப்படிதான் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கறா. ரொம்ப ரூடா பேசுற மாதிரி இருக்கு, பட் அவ காமெடிக்கு தான் பேசுறா. ஹீரோக்கு ஒண்ணும் புரியல, என்னடா எல்லாமே புதுசா இருக்குன்னு. அவ பக்கத்துல போய், நீ நடிக்கிறேன்னு எனக்கு தெரியும், பட் என்ன ஆனாலும் சரி நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்ல, ஹீரோயின் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே நிக்கிறா. அதுக்கப்புறம் அம்மா என் கூட வாங்கம்மா, நாளைக்கு என் கூட நீங்க கிண்டர் கார்டன் வரணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். சரி அம்மாவும் அப்பாவும் நாளைக்கு உன் கூட கண்டிப்பா வருவோம், இப்ப போய் நீ தூங்கு ஓகேவா, காலையில ஸ்கூல் போகணும்லன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவனும் சரி ஓகேன்னு சொல்லி அந்த பக்கம் போறான். உடனே ஹீரோ அப்படியே பாத்துக்கிட்டே நிக்க, டேடி என்ன தூக்குங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு, பாய்மா நான் போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு, வாங்க டேடி போலான்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு போக, ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அவன் ஒரு செகண்ட் ஹீரோயினை பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்ப, அப்புறம் ஹீரோ வந்து பார்க்க ஹீரோயின் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு, இவ உண்மையா வந்திருக்காளா இல்ல போயிருவாளான்னு ஒன்றும் புரியல. யூஸ்வலா வந்தா 2-3 நாள்ல வீட்டை விட்டு போயிடுவா. ஸோ இங்க ஸ்டே பண்ண மாட்டா. இந்த டைம் இவ ஒண்ணுமே சொல்லாம இங்க வந்திருக்காளேங்கிற மாதிரி அமைதியா ஹீரோ திரும்பி பார்க்க, ஹீரோயின் தூங்கிட்டு இருக்க மாதிரி தூங்குறா. அப்புறம் டக்குனு இந்த பக்கம் திரும்பி பாக்குறா. ஹீரோட பக்கத்துல போய் க்ளோஸா பார்க்க, கண்ணு மூடி ஹீரோ படுத்திருக்கான். கையை டச் பண்ணலான்னு போக ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது வந்து அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க, நீங்க மட்டும் எத்தனை டைம் நான் தூங்கும் போது கையெல்லாம் தொட்டு பாக்குறீங்க, நான் மட்டும் பார்க்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. ஆக்சுவலி இத்தனை நாளா இவனை பத்தி புரிஞ்சுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு குட் நைட்டு சொல்லிட்டு டக்குனு திரும்பி படுத்துக்கிறா. குட் நைட் அவன் சொன்னோன்னே யோசிச்சு பாக்குறான் ஹீரோ. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, குட் நைட் உன் ஒய்ஃப் சொன்னா உன் மேல அவளுக்கு லவ் வந்துருச்சுன்னு அர்த்தம், சோ ஐ லவ் யூ தாண்டா அப்படி சொல்றாங்கன்னு. அதை கேட்டுனே ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்கு. அப்ப அவ உண்மையாவே நான் லவ் பண்றதுனாலதான் அப்படி பேசியிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி குட் நைட் அப்படியே பெருசா எடுத்துக்கிறான். பக்கத்துல போய்கிட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. கிட்ட போயிட்டே இருக்க, ஐயோ வேணாம் அடிச்சிட்டான என்ன பண்றதுன்னு பயமாயிடுச்சு அவனுக்கு. அப்புறம் வந்து அவன் எப்பயும் போல படுத்து தூங்கிட்டான். ஹீரோயினை திரும்பி திரும்பி அப்பப்ப பாத்துட்டே இருக்கான். கையை மட்டும் லைட்டா டச் பண்ணிட்டே தூங்க. அதுக்கப்புறம் மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங் எழுந்து நம்ம ஹீரோயின் நடந்து வர, கீழே பார்த்தா ஹீரோ ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க. இதை பார்த்துனே ஹீரோயினுக்கு ஒண்ணு தோணுது. 5 வருஷமா அவன் எனக்காக இப்படிதான் வெயிட் பண்ணிட்டே இருக்கான், ஒரு நாள் கூட என்னை விட்டுட்டு சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லி யோசிக்க, டக்குனு ஹீரோயின் வரா. அது வந்து சாரி எனக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல, சரி எனக்கும் இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், நீ வேணா என் கூட சாப்பிட்றியா, உனக்கு பிடிச்ச சாப்பாடு ரெடி பண்ணிருக்கேங்கிற மாதிரி ஹீரோ திரும்பி பார்க்க, சரி ஓகே சாப்பிட்றேன், ஆனா ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் உட்கார்றா. அங்க இருக்கிற எல்லாமே ஸ்பைசி ஃபுட்ஸ். நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி ஃபுட், ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஃபுட்டு தான் பிடிக்கும். அவளும் சாப்பிட்டுட்டே இருக்க, ஹீரோக்கு எடுத்து வைக்கிறா. ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு, என்னடா அது எனக்கு இப்படி சாப்பாடுலாம் வைக்கிறாளேன்னு. என்ன சாப்பிடலையா, சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வேகமா எடுத்து அவனும் சாப்பிட்றான். ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரெடி ஆயிட்டு வரா. ஹீரோ கீழே உட்காந்து ஃபைல் எல்லாம் பார்த்துட்டு இருக்க. ஹீரோயினை பார்த்துன்னு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க பிஸியா இருக்கீங்களா, நான் என் ஃப்ரெண்டோட கொஞ்சம் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லி அவ ஆரம்பிக்கிறா. ஃப்ரெண்டோட வாங்குற மாதிரி, நம்ம 2 பேரும் நான் லஞ்சுக்கு எங்கேயாவது வெளியே போலாமா அப்படின்னு இவன் கேட்க, சரி ஓகே லஞ்சுக்கு போலாம், நான் வெட்டியா தான் இருக்கேன், எப்ப வேணாலும் கூப்பிடுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண, எவ்வளவு வேலை இருக்கு சாருக்குங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் புலம்புறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டை மீட் பண்ண போறா. அவ ஃப்ரெண்டு ஒரு டாக்குமெண்ட்டை கையில கொடுக்குறா. இவளோட அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனாலதான் எல்லாமே லாஸ் ஆகி ஜெயில இருக்கான். ஸோ அதை பத்தின டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க, ஒரு குட்டி பிளாஷ்பேக். காலேஜ் படிக்கும் போது இவளுக்கு அந்த பாய் ஃப்ரெண்டை ரொம்ப பிடிக்கும். அவன் பேரு டோக்கு ஏதோ கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு போயிருப்பா. இவ்வளவு நாளா குருடா இருந்திருக்கேன் பாத்தியா, ஏன் இந்த மாதிரி இருந்தேன்னு எனக்கு புரியலன்னு சொல்ல, சரி இப்போ மைண்ட்ல என்ன இருக்குன்னு கேட்டா, எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, நான் குருவை கல்யாணம் பண்ணியிருக்கேன், என்னால அவ்வளவு ஈஸியெல்லாம் அவங்களை விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்ல, சரி நீ இப்ப புரிஞ்சுக்கிட்டீல, அதுவே போதும், நீ நினைக்கிற மாதிரி கு இல்ல, ரொம்ப நல்லவரு, உண்மையா சொன்னா 2 விட அவன் ரொம்ப நல்லவன்னு எனக்கு தோணுது, உண்மையா உனக்கு அவர் தான் மேட்ச் ஆவாருன்னு சொல்ல, ஆனா அவருக்கு என் மேல என்ன ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல, திடீர்னு இந்த மாதிரி மாறி வந்தா யாரும் உன்னை ஏத்துப்பாங்க, சோ அதனால பார்த்து நீயே பொறுமையா எல்லாம் பண்ணுன்னு சொல்ல, அப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது என்னோட ஃபீலிங்ஸ் எப்படின்னு. 18 வயசுல ஒருத்தனை பிடிச்சிருந்தது, ஆனா 24 வயசுல என்னோட உண்மையான லவ் என்னன்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. அவன் தான் என்ன உண்மையா லவ் பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அவன் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த லவ்வை கொஞ்சம் கொஞ்சமா நான் அவன் கிட்ட இருந்து கொண்டு வரணும். அவன் என் கிட்ட வரைக்கும் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றான், அதை பத்தி அவனுக்கு புரிய வைக்கணுங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா.
ஃபர்ஸ்ட் நான் ஒரு நல்ல அம்மாவா இருக்கணும், அதுக்கப்புறம் தாங்கிற மாதிரி திங்க் பண்ண. அடுத்து நம்ம ஹீரோயின் வரேன்னு சொல்லிட்டு இன்னும் சாப்பிட வரலையேன்னு சொல்லி செம்ம கடுப்பா இருக்கு. எல்லா ஃபைலும் டக்கு டக்கு டக்குன்னு சைன் பண்ணி தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கா. அசிஸ்டன்ட் பையனுக்கே ஷாக்கா இருக்கு, சார் ஏன் இப்படி இருக்காருன்னு. எவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வரலன்னு புலம்ப, சார் நான் வேணா சாப்பாடு கொண்டு வரவான்னு அவன் கேட்க, ஒழுங்கா ஓடிடுங்கிற மாதிரி முறைக்கிறான். என் மேல அக்கறையே இல்லை. சே, ஏன்டா இப்படி இருக்காளுன்னு சொல்லி யோசிக்க யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோயின் தான் உள்ள வந்திருக்கா. ஆனா ஹீரோக்கு தெரியல. ஹீரோ அமைதியா இருக்க, என்னாச்சு அப்செட்டா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்க, நீ வந்துட்டியாங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க. நான் வந்தது கூட தெரியாம அமைதியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாவது கோவமான்னு சொல்ல, அது ஒன்றும் இல்லை, நீ வருவியா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல, ஐயோ இப்போ அவன் தலையில கை வைக்கணும் போல தோணுது, ஆனால் வைக்க முடியாதுங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இந்தாங்கன்னு ஒரு கிஃப்ட் கொடுக்குறா. நான் என் ஃப்ரெண்டோட ஷாப்பிங் போனேன், உங்களுக்கு இது வேணும்னு தோணுச்சு நான் வாங்கிட்டு வந்தேன், பிடிச்சிருக்கான்னு பாருங்கன்னு சொல்ல அதை பார்த்துட்டே இருக்கா. நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டீங்களான்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, இதோ பண்றேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்க அதுல ஒரு டை ப்ரௌன் கலர். அந்த டை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆக்சுவலி இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, உன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இருக்கு. ஆமா ஆமா, சரி ஓகே, எனக்கு பசிக்குது சாப்பிட போலாமான்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, டக்கு டக்குன்னு டையை கழட்டுறான். பக்கத்துல வேற வரான். நீங்க என்ன பண்றீங்க, நான் பசிக்குது சாப்பிட போலான்னு கூப்பிட்டேன். சாப்பிட தான் போலாம், இந்த டையை நான் போட்டுட்டு வந்தா மேட்சா இருக்கும்ல, அதுக்கு தான் இந்த டை எனக்கு போட்டு விடுறியான்னு சொல்ல, எனக்கெல்லாம் டை போட தெரியாதுப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயின் டக்குன்னு திரும்பிட்டா. ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு இப்படி சொன்ன உடனே. ஆஹா, சரி டை போட தெரியலனாலும் கத்துக்கலாம், அவன் பக்கத்துல க்ளோஸா இருக்கும்போது அவனை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு, சரி கொடுங்க நான் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்றா. ஸோ அப்படியே டை போடுறதுக்காக பக்கத்துல போயிட்டே இருக்க, ஹீரோவும் பக்கத்துல க்ளோஸா இருக்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம். எப்படியோ ஒரு வழியா டையை மாட்டி விட்டா. அப்படியே பக்கத்துல க்ளோஸா ஹீரோவை பார்க்க, சாப்பிட போலாமா, லேட் ஆச்சு, சரி போலாம், உனக்கு என்ன மாதிரி சாப்பாடு வேணும், எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே தான், உங்க கூட போனா பொதுவாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போறாங்க. ஆபீஸ்ல இருக்க எல்லாரும் இவங்க ரெண்டு பேரோட பேரை பத்தி தான் பேசுறாங்க. அதுவும் ரெண்டு பேரும் பாத்தியா டையும் கோட்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்குற ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. அடுத்து ஹீரோயினுக்கு பிடிச்ச எல்லா ஸ்பைசி ஃபுட்ஸும் ஹீரோ கொண்டு வந்து வைக்கிறான். உனக்கு இது ஓகேவா, வேற ஏதாவது வாங்கவான்னு சொல்ல வேகமா ஹீரோயின் அங்க இருந்து போறா. போய் ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்கிட்டு வரா. உனக்கு இந்த பொட்டேட்டோஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல, சாப்பிடுங்கன்னு சொல்ல தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஹீரோ எடுத்து சாப்பிட்றான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருக்காங்க. உனக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிடுங்க, ஈவினிங் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போய் நம்ம மூணுவை கூட்டிட்டு வந்துடலாம்னு சொல்லி பையனை கூப்பிட போலான்னு பிளான் பண்றாங்க. நான் அது வரைக்கும் உங்க ஆபீஸ்லயே இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேயே வந்து உட்காந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு மொபைல் பார்த்துட்டே இருக்கா. அப்படியே கவுச்ல படுத்து தூங்கிட்டா. ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்க, திரும்பி பார்க்க ஹீரோயின் ரொம்ப கியூட்டா தூங்குறா. அதை பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் பக்கத்துல வந்து பிளாங்கெட் எடுத்து மேல போட்டு விட்டு திரும்பி பார்க்க கையில மொபைல் அப்படியே ஆன்ல இருக்கு. என்னமோ படிச்சுட்டு இருப்பா போல. அதை அப்படியே ஓபன் பண்ணி பார்க்க, அப்புறம் ஹீரோ ஆஃப் பண்ணிட்டு அந்த பக்கத்துல வச்சுட்டு ஹீரோயினை பாக்குறான். ஹீரோயின் அப்படி நல்லா தூங்கிட்டு இருக்க. ஹீரோயினை பார்க்கும்போது ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. முடியெல்லாம் தள்ளி விட்டுட்டு கியூட்டா நெத்தியில போய் ஒரு கிஸ் பண்ணிட்டு எப்பயும் போல அவனோட ஒர்க் பார்க்காம போயிட்டான். அப்புறம் ஒரு வழியா நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிட்டா. எந்திரிச்சோடனே அப்பதான் டைமை பாக்குறா. தண்ணி வேணும்னு சொல்லி கேட்க ஹீரோ வேகமா தண்ணி கொண்டு வந்து கொடுக்க அப்புறம் குடிச்சிட்டா. நம்ம போய் பையனை கூப்பிட போகணும்ல, ஆமா சரி சீக்கிரம் போகலான்னு சொல்லிட்டு மொபைல கையில எடுத்து எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறா. ஹேர் ஸ்டைல் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு ஹீரோட ஷோல்டர்ல சாஞ்சு அவ பாட்டுக்கு போட்டோ எடுத்துட்டு இருக்கா. ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஹாப்பி ஆயிடுச்சு. பக்கத்துல வேற வராளா, அவனுக்கு ஒரு மாதிரி பண்ணுது. என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல, எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு. ஒரு செகண்ட் அப்படி க்ளோஸா பார்த்துட்டே இருக்க. ரெண்டு பேரும் பக்கத்துல போயிட்டே இருக்காங்க. கிஸ் பண்ண டக்குன்னு பார்த்தா ஹீரோக்கு போன் அடிக்குது. அப்படியே ஹீரோயின் தள்ளி உட்காந்துட்டா. போன்ல நம்ம குட்டி பையனோட மிஸ் தான் பேசுறாங்க. ஒரு பையனை அடிச்சுட்டு அவங்க பையன் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா சரி நான் வரேன்னு சொல்லிட்டு, என்னாச்சுன்னு தெரியல, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அவன் யாரையும் அடிச்சதே இல்லை, என்னன்னு தெரியல, போய் பார்க்கலாமா, இதோ நான் வரேன், நான் அவனோட அம்மா, சும்மாவா இருப்பேன், வா போலாம் அப்படிங்கிற மாதிரி சண்டைக்கு போற மாதிரி ஹீரோயினும் கிளம்பி வந்துட்டா. அங்க போய் பார்த்தா ஏதோ ஒரு பையனை நம்ம குட்டி பையன் அடிச்சிட்டான் போல இருக்கு. அந்த பையன் முறைச்சுக்கிட்டே நிக்கிறான். எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்கன்னு ஒன்னும் புரியல. அப்புறம் நம்ம ஹீரோயின் போய் அந்த ஆப்போசிட்ல இருக்க பையன் கிட்ட பேசுறான். நான் தான் அவனோட அம்மா, ஆக்சுவலி அவன் உன்னை தப்பா எதுவும் பேசினானா, தப்பா எதுவும் அடிச்சானா, அப்ப நீ பண்ணதும் தப்பு தானே, நீ ஏதாவது தப்பு பண்ணிருப்ப, சோ நீ சாரி சொல்லு அப்படின்னு சொல்ல அந்த குட்டி பையன் சாரி சொல்லிட்டான். அப்புறம் நம்ம பையன் கிட்ட, இங்க பாரு நீ பண்ண தப்புக்கு நீ மன்னிப்பு கேளுன்னு சொல்ல அவனும் மன்னிப்பு கேட்டான். நல்ல வேலை ரெண்டு குழந்தைங்களோட பிரச்சனை முடிஞ்சதுங்கிற மாதிரி டீச்சருக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்க அம்மா ரொம்ப கியூட்டா அழகா இருக்காங்கன்னு அந்த ஆப்போசிட் பையன் சொல்றான். சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு டீச்சர் அந்த பக்கம் போக இவங்க 3 பேர் வராங்க. அப்புறம் எதுக்கு அந்த மாதிரி அடிச்ச, இந்த மாதிரி யாரையும் அடிக்க கூடாதுலன்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, நான் வேணும்னு அடிக்கல, அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா, உங்க அம்மாக்கு மேல பாசமே இல்ல, ஒரு நாள் கூட உங்க அம்மா உன்னை பிக்கப் பண்ண வந்ததே இல்ல, உங்க கூட அவங்க வெளியே எங்கேயுமே வர மாட்டாங்க, உன்னை அவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னான், அதனாலதான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு குட்டி பையன் அழுகுறான். இங்க பாரு அம்மா பிஸியா இருக்காங்கப்பா அதனாலன்னு சொல்லி ஹீரோ சொல்ல, இருந்தாலும் எல்லா பேரண்ட்ஸும் வராங்க, அம்மா மட்டும் வரலன்னு எனக்கு கஷ்டமா தானே இருக்கும்னு சொல்ல, என்ன நீ ஓவரா பேசுற, இப்பெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோ கத்துறான். டக்குனு ஹீரோயின், என் பையன் எதுக்கு நீங்க பேசுறீங்கன்னு சொல்லிட்டு, இனிமேல் அம்மா உன்னை கூப்பிட்டு டெய்லி வருவேன்,
உனக்கு பிடிச்ச எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போவேன், உன் கூட தான் இருப்பேன், உன் பக்கத்துல தான் இருப்பேன், சரியா அப்படின்னு சொல்ல குட்டி பையனுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, அப்ப நம்ம எங்கேயாவது போலாமா, எங்க வேணாலும் போலான்னு சொல்லிட்டு தூக்கி கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் குட்டி பையன் சொல்றான், நான் ரொம்ப வெயிட்டா இருக்கேன், ஸோ நான் அப்பா கிட்டேயே போறேன், நான் அப்பா கிட்ட போறேன், நீங்க தனியா வாங்கன்னு சொல்ல பேகை மட்டுமாவது கொடுங்கன்னு சொல்லி ஹீரோயின் வாங்கிக்கிறா. அப்புறம் பேகை வாங்கிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோயினும் போக ஹீரோ முன்னாடி போயிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினுக்காக குக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே சூப்பரா ஸ்பைசியா குக் பண்ண இது எல்லாத்தையுமே ஹீரோயின் பார்க்க ஒரு குட்டி பிளாஷ்பேக். போன டைம் நம்ம ஹீரோயின் பிரெக்னெண்டா இருந்தப்ப மெய்டு குக் பண்றேன்னு சொன்னப்ப கூட கேட்காம ஹீரோவி தான் குக் பண்ணிருப்பான். ஏன்னா அவளுக்கு இந்த மாதிரி டேஸ்ட் தான் பிடிக்கும், இந்த மாதிரி இருக்கிறத அவ சாப்பிடணும்னு சொல்லி நம்ம ஹீரோயின்காகவே குக்கிங் கத்திருப்பான். அது எல்லாத்தையும் ஹீரோயின் அப்ப யோசிக்கல, இப்ப பாக்குறா. எனக்காக நீ அப்பெல்லாம் எவ்வளவு பண்ணிருப்ப, இப்பதான் புரியுதுன்னு சொல்ல, நீ வந்துட்டியா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஹீரோயின் பக்கத்துல போக சூடு வச்சிட போகுது, நீ இந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட்டுரு, அதுக்குள்ள சாப்பாடு ரெடி ஆயிருன்னு சொல்ல, சரி நான் பையன் கூட போய் ஒன்னா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போக ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒரு செடி எடுத்து இந்தான்னு சொல்லி ஹீரோக்கு ஊட்டி விட்டுட்டு ஹீரோயின் அங்கேருந்து போக ஹீரோக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. இது வரைக்கும் அவன் இந்த மாதிரி ஹீரோவோட பக்கத்துல க்ளோஸா வந்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் ஊட்டி விட்டுட்டு போயிருக்கா. அப்படி லிப்ஸ்லாம் தொட்டு பார்த்துட்டு ஹாப்பியா இருக்கு அவனுக்கு. அதை நினைச்சிட்டு சந்தோஷமா இருக்க. இங்க வந்து பார்க்க அந்த ரூம் ரொம்ப அழகா இருக்கு. குட்டி பையனுக்காக ஹீரோ பார்த்து பார்த்து அந்த ரூமை டெக்கரேட் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருப்பான். போன டைம் பிரெக்னெண்டா இருந்தப்ப இன்டீரியர் ஒர்க் பண்றதுக்காக சொல்லியிருப்பான். ஸோ இந்த மாடல்ல தான் இந்த ரூம் இருக்கணும், ஸோ நான் கேட்ட மாதிரி இருக்கணும், பையனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருப்பான். அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே பார்த்தா குட்டி பையனாக இருக்கும்போது பையனோட ஃபோட்டோ அங்கே இருக்கு. அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக். குழந்தை பிறந்து கொஞ்ச நாளே ஃபீட்லாம் பண்ணுறது இல்லை, அவள் பாட்டுக்கு போய் குழந்தை அழுகிற குழந்தைய விட்டுட்டு படுத்திருப்பா. ஹீரோ தான் வந்து ஃபார்முலா மில்க் கலக்கி கொடுத்து பார்த்துருப்பான். இந்த மாதிரி அந்த குழந்தையோட சின்ன சின்ன க்ரோ எல்லாமே ஹீரோ தான் பார்த்துருப்பான். டைப்பர் சேஞ்ச் பண்ணுறது, சாப்பாடு ஊட்டுறதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்துருப்பான். இப்போ அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. அவன் ரொம்ப பாவம் இல்லை, பிஸ்னஸ் ஒரு பக்கம், ஃபேமிலி ஒரு பக்கம், என்னோட டார்ச்சர் ஒரு பக்கம்னு எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணியிருக்கான். இத்தனை நாள் அது எனக்கு தெரியாமே போயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வைக்க, எனக்கு பிடிச்சதே எப்பயுமே பண்ணுவான்னு சொல்லி யோசிக்க, கல்யாணம் ஆன புதுசுல உனக்காக சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன் வந்து சாப்பிடுன்னு கூப்பிட்டா வரல, நான் வெளியே சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு அவள் போயிருப்பா. ஹீரோ கிட்ட பேசவே மாட்டான்ல, ஸோ அந்த மாதிரி டைம்ல அதான் நடந்திருக்கும். அப்போ கூட ஹீரோ எதுவுமே சொல்லியிருக்க மாட்டான். அந்த ஃபுட்டை தனியாக போய் உட்காந்து அவனே சாப்பிட்டுட்டு இருப்பான். இது மேலே நின்று கூட நம்ம ஹீரோயின் பார்த்துருப்பா. அப்பெல்லாம் நான் அவனை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன், இப்போதான் இல்லை எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா ஹீரோயின். இந்த சாப்பாடு எதுவும் எனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறான். இல்ல சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பாடு எடுத்து வைக்க ஹீரோ சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டே இருக்கான். அவனுக்கும் ரொம்ப ஸ்பைசி ஃபுட்னா பிடிக்கும் போல இருக்குங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்க, ஹீரோ அப்படியே சாப்பிட்றான், தண்ணி குடிக்கிறான், அதே தான் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நைட்டு ஹீரோ வந்து ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவனுக்கு ரொம்ப வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு. ஃபோன் வருது. ஃபோன்ல பார்த்தா நம்ம ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் ஜெயில இருந்து வரப்போறான்னு சொல்ல ஹீரோக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. கையில எடுத்து தம்ம கூட பத்த வைக்கல, இதை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்கான், அவன் வரப்போறானா அப்படின்னு. ஒரு ஃபிளாஷான ஒரு முகம் ஹீரோட கண்ணு முன்னாடி வந்துட்டு போற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் எடுக்கிறா. அந்த பாக்ஸ்ல ஒரு கர்ச்சீப் இருக்கு. அந்த கர்ச்சீப்பை பார்க்கவும் அப்படியே ஒரு குட்டி பிளாஷ்பேக். ஹீரோட அம்மா கூட ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்திருக்கு ஒரு ப்ராஜெக்ட்காக. ஸோ அந்த அம்மா வந்து கத்துன்னு கத்தி ட்ரிங்க்ஸ் எடுத்து ஹீரோ மேல ஊத்தி விட்டு, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி திட்டிருப்பாங்க. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, பிசினஸை பார்த்துக்க எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து வந்திருப்பான். ஸோ அந்த மேல இருக்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் துடைக்காமே நடந்து வந்துட்டு இருப்பான். ஆப்போசிட்ல கரெக்டா ஹீரோயின் வருவா. ஹீரோயின் பார்த்தா ஏதாவது தப்பாயிருன்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி நிக்க, ஹீரோயின் பக்கத்துல வந்து இந்தான்னு கர்ச்சீஃபை கொடுத்துருப்பா. அதை பார்த்துட்டு ஹீரோக்கு ஹாப்பியா இருக்கும். ஹீரோயின் கிட்ட பேசலான்னு போக அதுக்குள்ள பார்த்தா அந்த பாய் ஃப்ரெண்டு டூ வரான். அவன் கையை பிடிச்சி வா, என் அப்பாவுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டா. இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஹீரோக்கு. ஹீரோ அமைதியா நின்றுட்டு இருக்கா. அசிஸ்டன்ட் பையன் வந்து ஹீரோயினோட ஃபேமிலியை பத்தி ஹீரோயினை பத்தியும் சொல்ல, அது கேட்கும்போது ஹீரோக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்ப அந்த கர்ச்சீஃபை பார்க்கும்போது பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு. அப்படியே ஹீரோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இங்க ரூம்ல குட்டி பையனுக்கு கதை சொல்லிட்டு அப்படியே தூங்கிட்டா. ஆஹா, நான் இங்கேயே தூங்கிட்டேன் போல இருக்குன்னு சொல்லி பார்க்க அந்த பையன் அழகா தூங்குறான். அப்படியே ஹஸ்பண்ட் மாதிரியே இருக்கான்னு சொல்லி பக்கத்துல கிஸ் பண்ணலான்னு போக நல்லா தூங்குறான், டிஸ்டர்ப் ஆயிரும்னு சொல்லி பெட்ஷீட்டை மட்டும் போட்டு விட்டுட்டு அங்க வந்து கிளம்பி ஹீரோயின் அப்படியே கீழே வரா. கீழே வந்து பார்க்க ஹீரோ பிஸியா ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. ஆஹா, இந்த லேட் டைம் கூட ஒர்க் பண்றாரு, டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு கீழே வந்துட்டா. தண்ணி குடிக்கலான்னு வர அங்க டேப்லெட்ஸ் நிறைய இருக்கு. என்னன்னு எடுத்து பார்க்க ஒரு பிரிஸ்கிரிப்ஷன். அதுல ஹீரோக்கு ஸ்டொமக் பெயின்னு இருக்கு. ஸ்டொமக் பெயின், அப்புறம் எதுக்கு ஸ்பைசி ஃபுட் இவ்வளோ சாப்பிட்டாரு, அவரு கொஞ்சம் கூட அறிவில்லையாங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு. சண்டை போடலான்னு திரும்பி பார்க்க ஹீரோ வரான். ஹீரோ என்னாச்சு உனக்கு, உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ என்ன பண்ணி வச்சிருக்க, உனக்கு ஸ்பைசி ஃபுட்னா அலர்ஜின்னு தெரியும், அப்புறம் எதுக்கு இவ்வளோ ஸ்பைசி ஃபுட்ஸா நீ சாப்பிட்டேன்னு சொல்லி கேட்க, அது வந்து சொல்லு எதுக்கு சாப்பிட்றீங்க, உங்களுக்கு வயிறு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும்ல, டேப்லெட் எடுத்துக்கிட்டு எதுக்கு இந்த மாதிரி ஸ்பைசி ஃபுட்
செய்யணும்னு சொல்ல எனக்கு பழகிடுச்சு. லூசா நீ பழகிடுச்சுன்னு சொல்ற, என்ன பழகிடுச்சுன்னு சொல்லிட்டு லைட்டா ஹீரோயின் யோசிக்கிறா. ஹீரோயினுக்கு ஸ்பைசி ஃபுட் பிடிக்குங்கிறக்காக ஹீரோ அதை சாப்பிட்றான்னு அப்பதான் அவளுக்கு புரியுது. அப்படியே அழுக ஆரம்பிக்கிறா. பக்கத்துல போய் ஹீரோ அப்படியே அந்த அழுகிற கண்ணீர் கிட்ட கிஸ் பண்றான். அதுக்கப்புறம் 2 பேரும் டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஹீரோயினும் அதை அக்செப்ட் பண்ணிட்டா. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா ரூமுக்கே போயிட்டாங்க. அங்க போய் 2 பேருக்கு இடையில சூப்பரா ஒரு இன்டிமேட் சீன் நடக்குது. பட் ரொம்ப கைண்டா இருங்க, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, ஹீரோ உடனே சிரிச்சுட்டு இதுக்கப்புறம் கண்டிப்பா நான் உங்ககிட்ட சாப்பிட்டாதான் பிஹேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாவே ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இன்டிமேட் சீன் அங்க முடிஞ்சது. அப்புறம் நம்ம ஹீரோ தூங்கி எந்திரிச்ச உடனே அப்படியே ஹீரோயினோட பக்கத்துல போறான். அவனுக்குள்ள ஹீரோயின் விட்டுட்டு போனது, இவன் கெஞ்சி கெஞ்சின்னு கெஞ்சி அழுததெல்லாம் ஞாபகம் வர ஷோல்டர்ல ஒரு கிஸ் பண்ணிட்டு அமைதியா பக்கத்துல படுத்திருக்கு. அப்புறம் ஹீரோ ரெஸ்ட் ரூம்க்கு வந்து ஒரு குட்டி பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். அந்த 2 பையன் இருக்கான நம்ம ஹீரோனோட எக்ஸ் ஒரு ப்ராஜெக்டுக்காக ஹீரோ பார்க்க வந்திருப்பான். ஆனா அவன் இன்வெஸ்ட் பண்ண எல்லாமே ஃபெயிலியர்ல தான் போயிருக்கும். ஸோ ஆல்ரெடி சி ஃபேமிலி இதனால நிறைய அஃபெக்ட் ஆயிப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம தான் ஏதாவது மாட்டிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் பையன் சொல்ல, கவலைப்படாத, அவன் பக்கத்துல யாராவது ஒருத்தர் இருக்கிறது நல்லதுதான். ஸோ அவனை பத்தின எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக ஒருத்தர் அவன் கூட இருக்கணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பேசியிருப்பான். வேணும்னே தான் ஹீரோ இந்த மாதிரி பண்ண மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வேகமா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே அவனோட முகத்தை கண்ணாடியில பாக்குறான். வயிறு வலிக்காக அவன் டேப்லெட் சாப்பிட்டுருப்பான். பட் அது வேணும்னே ஹீரோயின் பார்க்கணுங்கிறதுக்காக தான் அந்த டேபிள் மேல வச்சுட்டு அவன் போயிருப்பான். அதை பார்த்தா கண்டிப்பா ஹீரோயின் இவன் மேல கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் வரும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி நினைச்ச மாதிரி அதை பார்த்துட்டு தான் வந்திருப்பா. ஸோ நீ பார்க்கணும்னு நினைச்சுதான் அந்த மாதிரி பண்ணேங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பிஸியா அவளோட ஆபீஸ்க்கு போக அங்க அவளோட ஃப்ரெண்ட் இவளை பார்த்து சிரிக்கிறா. கழுத்துல இருக்க மார்க்க பார்த்துட்டு ஐயோ மிஸ்டர் கு சூப்பர் இல்ல அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு ரொமான்டிக்கா இருக்கு. அதுக்கப்புறம் அவ ஃப்ரெண்டை மீட் பண்ண போக அவ ஃப்ரெண்டு என்னடி நேற்று நைட்டு ஃபுல்லா ஒரே ரொமான்ஸான்னு சொல்லி கேட்க, என்ன சொல்றேன்னு சொல்லி அப்பதான் ஹீரோயின் வாட்ச் பண்றா. ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு ஐடியால இருக்கேன்னு சொல்ல, நான் இப்போதைக்கு எதுவும் யோசிக்கல. ஸோ இதை பத்தி நீ பேசாத, கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்ல 2 பேருக்கு இடையில ஆர்கியூமெண்ட் தான் போயிட்டு இருக்கு. ஸோ லவ்னா என்ன அப்படின்னு ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்கும்போது ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. உன்னை பொறுத்த வரைக்கும் லவ்னா என்னன்னு நீயே சொல்லு, நீ அவன் பக்கத்துல இருக்கும்போது உனக்கு அது ஃபீல் ஆகும்னு சொல்லிட்டு இருக்க. நானும் அதுக்கு தான் வெயிட் பண்றேன். பட் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு போஸ்ட் வந்திருக்கு. அதுல நம்ம ஹீரோயின் போட்ட அதே ட்ரெஸ்ஸை ஒரு பொண்ணு போட்டிருக்கா. ஸோ அதை பத்தி டார்கெட் ஏதோ மீட்டிங் மாதிரி போய்கிட்டு இருக்கு. டிஸ்கஷன் மாதிரி ஆன்லைன்ல போயிட்டு இருக்க. ஹீரோ அந்த போஸ்டை டெலீட் பண்ணிட்டான் போல இருக்கு. பரவாயில்ல, உன் மேல உன் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப அக்கறை, அதனாலதான் உன்னை பத்தி ரூமர்ஸ் வரக்கூடாதுன்னு அந்த போட்டோ ஸ்ப்ரெட் ஆகிறதுக்குள்ள டெலீட் பண்ணிட்டாரு. எப்படி அவருன்னு சொல்ற, எனக்கு தெரியும் உன் மேல அக்கறையா இருக்கிற பர்சன் அவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு உன் எனக்கு எத்தனை நாளா தெரியும்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பிளாஷ்பேக். ஃப்ரெண்டோட உட்காந்து பார்ல ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா ஹீரோயின். எனக்கு அந்த குவா கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லை, நான் 2 தான் ரொம்ப லவ் பண்றேன், ஆனா வேற வழி இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்க. யாரும் ஒரு பொண்ணை யாரும் புள்ளி பண்ற மாதிரி இருக்கு. அதை பார்த்த ஹீரோயினுக்கு செம கடுப்பாயிடுச்சு. போய் அவங்க கிட்ட சண்டை போட்டு, நான் யாரு தெரியுமா, கு ஃபேமிலி சேர்ந்த பொண்ணு, ஸோ எனக்கும் குக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்ல இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி அந்த ஆளு பார்த்துட்டு, சாரி மேடம் இவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியாம பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு அவ ஃப்ரெண்ட் ஆயிருப்பா. இப்ப வரைக்கும் கூட இருக்கா. ஸோ அன்னைக்கு நீ என்ன சேவ் பண்ண, அதான் என்னோட லைஃப்ல எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப வரைக்கும் நான் உன் பக்கத்துல இருக்கேன், இவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா, சேஃபான ஒரு பிளேஸ் எனக்கு அப்படின்னு சொல்லி ஹாப்பியா அவ பேசியிருப்பா. அதெல்லாம் ஹீரோயின் கேட்டுட்டு, இப்ப எதுக்கு இதை பத்தி பேசுற, விடு அதெல்லாம் வேணாம், நீ என்னோட ஃப்ரெண்ட் அவ்வளவுதான்னு சொல்ல, இருந்தாலும் எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்தது நீ தானே அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றா. சரி சரி போதும் ரொம்ப வர இதை பத்தி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ கரெக்ட் பண்றதுக்காக வீடு ஃபுல்லா நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போறா. நிறைய டாய்ஸ் ஃப்ளவர்ஸ்னு வாங்கி வச்சிருக்கா. ஹீரோ இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணும், ஃபுல்லா டெக்கரேட் பண்ண போறேன், என் பையனும் என் ஹஸ்பண்டும் என் மேல இம்ப்ரெஸ் ஆக போறாங்கன்னு சொல்லிட்டு அதை பார்க்க ஹீரோயினுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. அவளே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றா. அங்க இருக்கிற அந்த கவுச்ல எல்லாத்தையும் சேஞ்ச் பண்றா. அந்த பில்லோ எல்லாம் கொண்டு போய் வைக்கிறா. ஃப்ளவர்ஸ் எல்லாம் வைக்கிறா. அதே மாதிரி குட்டி பையனுக்காக பிளே ஸ்டோர் மாதிரி வாங்கியிருப்பா. அதுவும் அப்படியே பிளே ஸ்டேஷன் அங்க இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஹீரோயினுக்கு. அப்புறம் குட்டி பையன் அங்க வந்து பாக்குறா. அம்மா எனக்காக அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, சூப்பரா இருக்குன்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஹீரோக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கு. நீ முதல்ல ஹோம்ஒர்க் பண்ணுன்னு சொல்லி பையனை அனுப்பிட்டு அதெல்லாம் அவனும் பாக்குறான். அப்படியே அமைதியா உட்காந்து ஒரு பில்லோவை கையில் எடுத்து பாக்குறான். அவனுக்குள்ள ஒரு குட்டி பிளாஷ்பேக். நான் ஒரு கனவு கண்டேன், நீயும் பையனும் ஒன்னா இருக்க மாதிரி. அந்த கனவு இப்ப நிஜமான மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கண்ணுல இருந்து அப்படியே தண்ணி வருது. அமைதியா இருக்கான். அழுதுட்டே எரிஞ்சு பார்க்க ஹீரோயின் நிக்கிறா. என்னாச்சு உங்களுக்கு, உடம்பு எதுவும் சரியில்லையான்னு சொல்லி கேட்க ஓடி வந்து ஹீரோ அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். என்னது இவன் இவ்வளவு
அவ்வளோ டைட்டா ஹக் பண்றான். நேத்து பண்ணதை விட ரொம்ப மோசமா ஹக் பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. எதுவுமே பேசல, அவ சைலண்டா இருக்க. நேத்து இதே மாதிரி தான் ஹக் பண்ணீங்க, இன்னைக்கு இதே மாதிரி தான் பண்ணிருக்கீங்க. ஸோ கொஞ்சம் ஜென்டலா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்ல, சாரி உனக்கு வலிக்குதான்னு சொல்ல, வலிக்கல, ஆனா நேத்து நைட் நடந்தது இன்னும் இடுப்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்ல, சாரி நான் உனக்காக குக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா போறான். அங்க போய் பார்த்தா சாப்பாடுலாம் அப்படியே இருக்கு. இன்னும் நீ சாப்பிடலையான்னு சொல்லி கேட்க, நேத்து நைட்டு நாங்க பண்ணதுல என்னால சுத்தமா எந்திரிக்கவே முடியல. ஸோ காலையில லேட்டா வந்தனால நான் சாப்பிடலன்னு சொல்லிட்டு, ஐயோ இதெல்லாம் எதுக்கு நான் இவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், அவன் என்னை பத்தி என்ன நினைப்பாங்கிற மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ ஏப்ரன் எல்லாம் போட்டு குக் பண்ண ஆரம்பிக்க, இவ தனியா நின்று சைட் அடிச்சிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரூட் எல்லாத்தையும் கொண்டு வந்து டேபிள்லயும் வச்சாச்சு. எல்லாம் உனக்கு பிடிச்ச ஃபுட்டா இருக்குன்னு சொல்ல, சரி நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கிறா. தேங்க்யூன்னு சொல்லிட்டு எனக்கும் வெய்மா அப்படின்னு சொல்லி குட்டி பையன் கேட்க குட்டி பையனுக்கும் கொடுக்குறா. அப்புறம் உங்க 2 பேருக்கு நான் ஒரு குட் நியூஸ் சொல்லணும். இதுக்கப்புறம் நான் சைனால தான் இருக்க போறேன். இங்க ஒரு மியூசிக் ஸ்கூலுக்கு நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கேன். ஸோ அம்மா இதுக்கப்புறம் வெளியூர்லாம் போக மாட்டேன்னு சொல்ல, குட்டி பையனுக்கு ஹாப்பியா இருக்கு. ஆனா ஹீரோக்கு தான் கஷ்டமா இருக்கு. ஏன்னா அந்த பாய் ஃப்ரெண்ட் ரிலீஸ் ஆறா, அதனால சைனால இருக்கணும்னு டிசைட் பண்ணிட்டா போல இருக்குன்னு சொல்லி ஒரு மாதிரி அமைதியா இருக்கு. என்னாச்சு உனக்கு ஹாப்பியா இல்லையா அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்க, ஹீரோ எதுவுமே பேசல. ஹாப்பியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் சைலண்டா இருக்கான். ஆனா ஹீரோனுக்கு ஏதோ தப்பா இருக்க மாதிரி தோணுது. அவன் சரியா சாப்பிடவும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நைட் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் ப்ளே பண்ண மியூசிக்கை தான் அப்படியே லேப்டாப்ல பார்த்துட்டு இருக்கான். அந்த டைம் கரெக்டாக ஹீரோயின் வேற டக்குன்னு மூடி வைக்க, என்னன்னு பொருட்டேஜ் கொடுக்குறா. நைட்டு நீங்க சரியா சாப்பிடல, ஏன்னு தெரியல, நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, பிடிக்கலையா நான் அந்த மாதிரி சொல்லலன்னு சொல்லிட்டு வேகமா அந்த கஞ்சி எடுத்து குடிக்கிறான். அப்படியே உங்க ஃபேஸ் ஒரு மாதிரி இருந்தது, சரியா சாப்பிடல, நான் இங்க இருக்கேன்னு சொன்னது உங்களுக்கு பிடிக்கல போல இருக்குன்னு சொல்ல, அப்படிலாம் எதுவும் இல்லை, நீ இங்க இருக்கேன்னு டிசைட் பண்ணிருக்க. ஸோ எதனால என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன காரணம்னு கேட்டா, உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும், அப்புறம் அதுக்கப்புறம் குட்டி பையனை பார்த்துக்கணும், என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, அதுக்காகன்னு சொல்ல. இருந்தாலும் ஹீரோனால நம்ப முடியல, இவ உண்மையை சொல்றாளா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க. இங்க பாருங்க, கப்பல்ஸ்க்கு இடையில எதுவுமே ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. எதுவுமே நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டா பிரச்சனை இருக்காதுன்னு தோணுது. உங்க மனசுல ஏதாவது இருந்தா அதை என்கிட்ட சொல்லிருங்க, நான் அதை புரிஞ்சு நடந்துக்கிறேன். அதை விட்டுட்டு இப்படி எதுவும் சொல்லாம இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, எல்லாத்தையும் சொல்லிடுவா. எனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லவா, நேற்று நைட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருக்கலாம், நீ தூங்கிட்ட. ஸோ அதனால இப்போ ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போக, இல்லை நாளைக்கு காலையில் நான் அக்வேரியம் போகிறேன்னு பையன்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் போய் தூங்கணும்னு சொல்ல, அப்படியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு உட்காந்துட்டான். அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ அவன் பாவம், அவனை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. சரி ஓகே நான் தூங்குறதுக்குள்ள சீக்கிரம் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயினை தூக்கிட்டு போக 2 பேரும் இன்டிமேட்டா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஸ்மோக் பண்ணிட்டு நிற்கும் போது ஹீரோயின் வந்து பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டால, அதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. அப்புறம் குட்டி பையனை கூப்பிட்டுட்டு நம்ம ஹீரோயின் 2 பேரும் அக்வாரியம் போறாங்க. ரொம்ப ஜாலியா இருக்கு குட்டி பையனுக்கு, அம்மா கூட சேர்ந்து போற ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு. ஸோ ஹீரோயினும் அங்க அக்வாரியம்ல ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயினை வளைச்சு போட்டோ எடுத்துட்டே இருக்கான். அவனும் நல்லா போஸ் கொடுத்துட்டு ஹாப்பியா இருக்கா. இப்படி 3 பேரும் சேர்ந்து ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஹோட்டலுக்கு சாப்பிட போறாங்க. அங்க போன உடனே அங்க இருக்க அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருதுங்கிற 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு. மிஸ்ஸஸ் கூதானே நீங்கன்னு சொல்ல, உங்களுக்கு எப்படி தெரியும், இது வரைக்கும் இவர் எந்த ஒரு பொண்ணையும் கூட்டிட்டு வந்ததுல, அதனாலதான் சொன்னோன்னு சொல்ல, அதுக்கப்புறம் சாப்பிடலான்னு போறாங்க. இவங்களுக்கு ஆப்போசிட்ல பார்த்தா ஒரு பொண்ணு எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்கா. அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ தான் ஸ்பான்சர் பண்ணியிருப்பான். அவ்வளோ ஒரு வயலண்ட் பிளேயர் போல. நம்ம ஹீரோயினை பார்த்தாலே அவளுக்கு பிடிக்காது. ஸோ ஹீரோ கிட்ட போய் பேசுறா. ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போனதுக்கு அப்புறம், என்ன உங்களுக்கு தெரியுமா, உங்களோட ஸ்பான்சர்ல தான் நான் படிச்சிருக்கேன், நானும் ஒரு வயலன் ஆர்டிஸ்ட் தான் அப்படின்னு சொல்ல, அப்படியான்னு சொல்லி பேசிட்டே இருக்க. அதுக்குள்ள ஹீரோயின் அங்க வந்துட்டா. ஹீரோயினை பார்த்துட்டே இருக்க, ஹீரோயினுக்கு அந்த பொண்ணை பார்த்தனே தெரிஞ்சிச்சு. என்ன மாதிரியே ட்ரெஸ் போட்டு ட்ரெண்ட் ஆகணும் ட்ரை பண்ண பொண்ணு இவதானே அப்படிங்கிற மாதிரி பார்க்க, அதுக்கப்புறம் ஹீரோயின் 2 பேர்கிட்டே அந்த பொண்ணு போய் பேசுறா. ஆனா ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை அவகிட்ட பேசுறது. அமைதியா இருக்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, உங்களை மாதிரி ஒரு ட்ரெஸ் நான் போட்டேன் இல்லைன்னு சொல்லி ஆரம்பிக்க, இவ பாட்டுக்கு குழந்தைய பாக்குறதுலே தான் இருக்கா. அந்த பொண்ணுக்கு பதில் கூட சொல்லல. அப்புறம் ஹீரோ, உங்களுக்கு ஏதாவது பேசணுமா, எங்க கூட சாப்பிடுறீங்களா, இல்ல என்னோட ஃப்ரெண்ட் வெயிட் பண்றா, அப்ப நீங்க போறீங்களா, ஃபேமிலி டைம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், ஸோ ஃபேமிலியை நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது யாரு வந்தாலும் அவருக்கு பிடிக்காதுன்னு ஹீரோயினும் சொல்றா. இதை கேட்கவும் அந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோக்கு ஹாப்பியா இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் என்ன இந்த மாதிரி பப்ளிக்ல பேர் சொல்லி கூப்பிடுறான்னு. அப்புறம் அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பிட்டா. அப்புறம் ஹீரோ சொல்றான், எனக்கும் அந்த பொண்ணுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நான் ஸ்பான்சர் பண்ண நிறைய பேர் இருக்காங்க, அதுல இந்த பொண்ணு ஒருத்தின்னு அவளே சொல்றான். ஸ்பான்சர்ஷிப் பண்ணவங்களெல்லாம் ஒரே ஒரு டைம் மட்டும் லைஃப்ல மீட் பண்ணுவேன், ஸோ அப்படிதான் அந்த மீட்டிங், மற்றபடி இது வரைக்கும் அந்த பொண்ணு நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு இது கேட்கும்போது ஹாப்பியா இருக்கு. எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறான் பாரு, அதான் நல்ல மனசுங்கிற மாதிரி யோசிக்க, ஹீரோயின் பொசசிவ் ஆயிட்டாளா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுறாங்க. அப்புறம் கார் ஒரு வழியா வீட்டுக்கு வந்துருச்சு. ஹீரோயின் பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்கா. அங்க பார்த்தா
குட்டி பையன் தூங்குறான் எந்திரிக்கிறான். என்னாச்சுன்னு ஹீரோ கேட்க, அப்பா இது நல்ல கனவு தானே, நான் எந்திரிச்சா கனவு போயிரும்னு சொல்ல, இது கனவு இல்ல, உண்மையா நடந்துதான். இதுக்கப்புறம் அம்மா உன்னை விட்டு போகவே மாட்டாங்க, அம்மா உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றாங்கன்னு சொல்ல, அப்படியா, அப்ப இது கனவு இல்லையா, நான் தூங்கலாமான்னு சொல்லி கேட்கறான். தூங்குன்னு ஹீரோ சொல்ல, அதுக்கப்புறம் அப்படியே கண்ண மூடி தூங்கிட்டான். ஹீரோக்கு ஹீரோயினை பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கு. இது கனவா இருக்க கூடாதுன்னு நானும் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அழகா கியூட்டா தலையில ஒரு கிஸ் பண்றான். ஆக்சுவலி ஹீரோயின் முடிச்சுதான் இருப்பா. ஹீரோ இது மாதிரி பேசுறது எல்லாத்தையும் காதுல கேட்டுட்டு தான் இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்க மெய்டு குட்டி பையனோட ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போக ஹீரோயின் வரா. நானே இதை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் கொடுன்னு சொல்ல, இதெல்லாம் யங் மாஸ்டரோடது தானே, கொடு நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போக, இதெல்லாம் பார்க்குற மெய்டுக்கு ஹாப்பியாக இருக்குது. வர மேடம் இப்போ நல்லா பாசமாக இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் போய் ரூமை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே அந்த குட்டி பையனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு அங்கே ஒரு டைரி மாதிரி இருக்குது. அதில் இவங்க 3 பேருக்கு ஃபோட்டோலாம் வச்சுருக்கான். அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த டைரியை படிக்கலாமா வேணாமா, நம்ம பையனோட தான், படித்தா தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி படிக்க. அதுல ஹீரோயினை பத்தி தான் நிறைய அவன் எழுதியிருக்கான். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என் அப்பா எனக்கு நிறைய பெட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க. என் அம்மா ஒரு பெரிய பியானோயிஸ்ட், அவங்க ரொம்ப பாப்புலர் ஆனவங்களாம். அவங்களால என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலனாலும் என்ன அவங்க ரொம்ப லவ் பண்றாங்களாம். நானும் அவங்கள லவ் பண்றேன். ஆனா என்ன, அவங்க என் பக்கத்துல இல்ல, என் கூட அவங்க இல்ல. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸ்கூல்ல எல்லாரும் என்ன அம்மா இல்லைன்னு புள்ளி பண்றாங்க. அம்மாக்கு என் மேல பாசமே இல்லை, அதனாலதான் என் கூட வரலன்னு சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனாலும் என் அம்மாவை நான் ரொம்ப லவ் பண்றேன். என் அம்மா கூட இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அம்மா பக்கத்துல இருக்கணும், அம்மா என்ன தூங்க வைக்கணும், அம்மா எனக்கு சாப்பாடு ஊட்டி விடணும்னு சொல்லி லைனா அந்த பையன் பேசிட்டே இருந்திருக்கான். அதெல்லாம் கேட்கிற ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இவ்வளவு நாளா இந்த மாதிரி இருந்திருக்கேன்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டோட போய் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவ ஃப்ரெண்டு ஏண்டி இப்படி இருக்க, 2 மணி நேரமா ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்கன்னு சொல்லி போனம்ப கூட அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்றா, மேடம் நீங்க ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டீங்க, போது விடுங்கன்னு. அதெல்லாம் முடியாது, நான் நிறைய ட்ரிங்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் தானா சிரிக்கிறா. என்னன்னு சொல்லி கேட்க, நான் ஒரு கெட்ட அம்மா தெரியுமா, இவ்வளவு நாள் குடும்பம்னா என்னன்னே தெரியாம இருந்துட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் லவ் தான் இம்பார்ட்டன்ட் நினைச்சேன். இப்பதான் புரிய ஆரம்பிக்குது. என் ஹஸ்பண்ட் என்ன எவ்வளவு லவ் பண்றாரு. என் குழந்தைய கொஞ்சம் கூட நான் கண்டுக்கவே இல்லை. நான் ஒரு நல்ல அம்மாவே இல்லை, நான் ஒரு பேட் மதர். ஆனாலும் என்னை பத்தி எவ்வளவு அழகா சொல்லியிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அழுகுறா. ஹீரோ ரொம்ப நேரம் ஆச்சு ஹீரோயினை காணுமேன்னு போன் பண்ணிட்டே இருக்கு. ஹீரோயினை போனை எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் மெய்டுக்கு போன் பண்ணி கேட்க, இன்னும் மேடம் வீட்டுக்கு வரலன்னு சொல்ல, அப்புறம் சரி மீட்டிங் இருக்கு சார்னு சொல்லி ஆன்லைன் மீட்டிங்காக அசிஸ்டன்ட் பையன் வர ஹீரோயினுக்கு போன் பண்ண ஃப்ரெண்டு தான் எடுக்கிறா. பார்ல குடிச்சிட்டு இருக்கா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு சொல்ல, மீட்டிங் கேன்சல்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா அந்த பாருக்கு போறான். அப்புறம் அவங்க 2 பேரும் நீங்க பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு போக, ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோ போதுவா போலான்னு சொல்றான். இல்ல எனக்கு ட்ரிங்க் பண்ணும், நிறைய ட்ரிங்க் பண்ணும், இன்னும் ட்ரிங்க் பண்ணும், கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல, நான் பாத்துக்கிட்டே போங்கன்னு வெயிட் அந்த பக்கம் அனுப்பிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு இதுக்கு மேல ட்ரிங்க் பண்ண வேணா போலான்னு சொல்ல, இல்ல வாங்க என் கூட வந்து ட்ரிங்க் பண்ணுங்கன்னு சொல்லி அவ பாட்டுக்கு கத்திட்டே இருக்கா. என்னம்மா வேணாம் அப்படின்னு சொல்ல, என் பக்கத்துல உட்காருங்க, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ட்ரிங்க் பண்ணாலும் கொஞ்சம் கான்சியஸ்ல பேச ஆரம்பிக்கிறா. நான் ஒரு கெட்ட அம்மா தானே, ஏன் நீங்க என்ன இந்த அளவுக்கு பாத்துக்கிறீங்க, நம்ம பையனை எவ்வளவு அழகா வளர்க்குறீங்க, எவ்வளவு அழகா பாத்துக்கிறீங்க, என் மேல உங்களுக்கு கோவமே இல்லையா, என்ன எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அதை கேட்கவும் ஹீரோ அமைதியா இருக்கான். ஹீரோயின் அழுக ஆரம்பிக்கிறா. ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இங்க பாரு, நீ என்ன லவ் பண்றீல, கண்டிப்பா அந்த லவ் உண்மை அப்படின்னு சொல்ல, அப்படியே ஹீரோவை ஹக் பண்ணிட்டு அவ அழுக ஆரம்பிக்கிறா. ரொம்ப கஷ்டமா இருக்கு அவளுக்கு. இப்பதான் ஃபேமிலியோட வேல்யூ என்னன்னு அவளுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஹீரோக்கும் ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. அடுத்த நாள் காலையில மேடம் இந்தாங்கன்னு சொல்லி ஒரு பாக்ஸை கொடுத்துட்டு மெய்டு நிக்கிறா. ஓபன் பண்ணி பார்க்க அது ஒரு சின்ன சிடி மாதிரி இருக்கு. அதை போட்டு பார்க்க குட்டி பையனோட குட்டி மூமெண்ட், அவன் பிறந்ததுல இருந்து ஒரு மூமெண்ட்டையும் ஹீரோ கேப்சர் பண்ணியிருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் அம்மான்னு அவன் கூப்பிட்டது, நடந்தது, சாப்பிட்டதுன்னு சொல்லி ஹீரோ விழுந்து அந்த குழந்தைய பார்த்திருக்கான். அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து ஹீரோயின் பார்க்கணுங்கிறதுக்காக அதை போட்டு காட்ட, இதெல்லாம் பாக்குற ஹீரோயினுக்கு அப்படியே எமோஷனல் ஆயிடுச்சு. ஏன்னா அவ ஒரு நல்ல அம்மா இல்லைன்னு ஃபீல் பண்ணியிருக்கா. இப்ப இதை பார்க்கும்போது இன்னும் அவளுக்கு கஷ்டமா தான் இருக்கு. என் குழந்தை மேலே எனக்கு பாசமே இல்லாம இருந்திருக்கே, எந்த அளவுக்கு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ எல்லாம் பார்க்க, ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஸ்கூல் போன வரைக்கும் எல்லாத்தையுமே ஹீரோ அப்படியே கேப்சர் பண்ணி போட்டிருக்கான். அப்புறம் ஃபர்ஸ்ட் அம்மானு தான் அவன் சொல்லியிருப்பான். அப்பான்னு சொல்லுன்னு சொல்லி ஹீரோ சொன்னதுக்கு அம்மானே சொல்லிட்டு இருந்திருக்கான். அதெல்லாம் பாக்குற ஹீரோயினுக்கு அப்படி கஷ்டமாயிடுச்சு, அழுக ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் ஹீரோக்கு போன் பண்றா. நீங்க கொடுத்த வீடியோவை நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல, உனக்காக தான் இது ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது எப்படி தெரியும், எனக்காக எப்படி ரெடி பண்ணீங்க, அது ஒரு நாள் கண்டிப்பா நீ அவன்
மேல பாசமா இருப்ப, என்னோட ஒய்ஃபா அவனோட அம்மாவா நீ திரும்ப வருவேன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த டைம் நீ பார்க்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் ரொம்ப ப்ரிசியஸான மூமெண்ட். இந்த மூமெண்ட் எல்லாம் நீ பார்த்தா சந்தோஷப்படுவேன்னு தோணுச்சு. ஸோ நீ எதையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. உனக்கு அதை ரெடி பண்ணுன்னு சொல்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டா. இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு ஒர்க் இருக்கான்னு கேட்குறா. எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னு ஹீரோ சொல்ல, சரி அப்பா மூமுவை நானே பிக்கப் பண்ணிக்கிறேன், நீங்க வர வேணாம்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டா. எப்படியாவது பையன் கூட க்ளோஸ் ஆகணும்னு சொல்லி மேடம் அப்படி பிக்கப் பண்ண போயாச்சு. இன்னைக்கு எப்படி இருந்தது, ஹாப்பியா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, என்ன பிக்கப் பண்ண நீங்க வந்ததுன்னு சொல்லி தம்பிக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் ரேங்க் கார்டு கொடுக்கறதுக்காக மேம் வராங்க. ரேங்க் கார்டு வாங்கி பார்த்தா படிப்பு எல்லாத்துலயும் நல்லா இருக்கான், ஆனா மியூசிக்ல 0. அதை பாதனே டென்ஷன் ஆச்சு ஹீரோனுக்கு. அட பாவி, எவ்வளவு பெரிய மியூசிக் டீச்சரோட பையன் கடைசியில பார்த்தா 0ன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா. ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. உனக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இவ்வளவு மார்க் கம்மியா எடுத்திருக்க, ஃபெயில் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா ஹீரோ வரான். ஹீரோ ரிப்போர்ட் கார்டு வாங்கி பார்த்துட்டு குட்னு சொல்ல, குட்டா படிப்பு எல்லாத்துலயும் குட், அங்க பாருங்களேன் மியூசிக்ல ஃபெயில் ஆயிருக்கான், இவனுக்கு எப்படி மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போச்சு, ஏன் பையன் தானேன்னு சொல்ல, அது ஒரு வேளை என்ன மாதிரி இருக்கலாம்ல, எனக்கும் மியூசிக்கை பத்தி ஒன்றும் தெரியாது, அதே மாதிரி அவனும் அப்படி இருக்கான், பேசாம ஒன்று பண்ணலாம், நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வேணா அவனுக்கு டீச்சர் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்ல, டீச்சரா நான் இருக்கும்போது என்ன டீச்சர்னு சொல்லிட்டு ஹீரோயின் வயலின் எடுத்து வந்து வாசிச்சு காட்டிட்டு இருக்கா. ரொம்ப கியூட்டா அழகா ப்ளே பண்ண 2 பேரும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது இப்போ இதை பார்த்துட்டு இதே மாதிரி நீயும் பண்ணணும்னு சொல்லிட்டு குட்டி பையன் கிட்ட சொல்ல, குட்டி பையன் பார்த்துட்டே இருக்கான். ஹீரோயினும் ட்ரை பண்றா. ஃபுல்லா முடிச்சுட்டு இந்தானு குட்டி வயலினை கொடுத்து ப்ளே பண்ண சொன்னா அவன் கத்துன்னு கத்துறான். அவன் பண்றதை பார்த்து ஹீரோயினுக்கு டென்ஷனா இருக்கு. ஏன் பையனா இருக்க, மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுச்சு, நல்லா பாரு உன் மூஞ்சி, கண்ணாவது என்ன மாதிரி இருக்கா, எல்லாமே அப்படியே அவரை மாதிரியே இருக்கே, என்ன மாதிரி இல்லையே, என்னோட ஜீன்ல கொஞ்சம் கூட உனக்கு வரலையாடா, கொஞ்சமாவது மியூசிக்ல பாஸ் ஆகுது ஆயிருக்கலாம்னு சொல்லிட்டு புலம்புன்னு புலம்புறா. அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போலன்னு சொல்ல, இதுக்கு மேல என்னால முடியல, ஏதாவது பண்ணி இவனுக்கு எப்படியாவது மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் வர வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. என்னதான் பேசினாலும் இப்போதைக்கு சரியாக மாட்டான். சரி பசிக்கு இது வாங்க சாப்பிட போலான்னு சொல்லிட்டு போக, அப்பா உனக்கு கொஞ்சமாவது மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா எனக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் வரும் பாரு, உன்னால நான் தான் அம்மா கிட்ட திட்டு வாங்குறேன்னு குட்டி பையன் புலம்புறான். இப்ப சாப்பிட வரீங்களா இல்லையான்னு சொல்லி ஹீரோயின் கூப்பிட, இதோ வந்துட்டோன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடி போறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு தான் கஷ்டமா இருக்கு, சாப்பிடாம அமைதியா இருக்கா. அம்மா சாப்பிடுங்கன்னு சொல்லி குட்டி பையன் எடுத்து வைக்கிறான், ஹீரோவும் எடுத்து வைக்கிறான். சரி ஓகே இந்தான்னு சொல்லி நீயும் சாப்பிடு சரியா, நீ என்ன வேணாலும் பண்ண, உனக்கு மியூசிக் சீக்கிரம் வந்துடும், நான் ட்ரை பண்ணி வர வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. குட்டி பையனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்க. ஸோ நீ கண்டிப்பா மியூசிக்ல ஒரு பெரிய ஆளா வருவ, கொஞ்சமாவது பாஸ் ஆனா போதுண்டா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்க. அப்புறம் ஹீரோயினுக்கு ஃபோன் வருது அவங்க அம்மா கிட்ட இருந்து. ஈவினிங் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா எங்க கூட சாப்பிட வாங்க, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்ல, நான் ஃப்ரீ தான், ஒரு நிமிஷம் இருமான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட ஹீரோ கிட்ட கேட்குறா, நீங்க ஃப்ரீயானு. சாரி எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங், அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டி இருக்கு, நான் முடிச்சுட்டு வேணா வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, சாரிம்மா அவர்னால வர முடியாது, நாங்க 2 பேரும் வரோம் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டா. அம்மாக்கு ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அவ ஹஸ்பண்ட் கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்கறா. எப்படியோ என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அவன் நிம்மதியா வாழ்றான்னு சந்தோஷமா இருக்குன்னு அம்மா சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க நம்ம குட்டி பையன் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் எடுத்து வைக்கும்போது ஒரு பேப்பர் இருக்கு. இவனுக்கு டாக்டர் கிட்ட போய் ரிப்போர்ட் வாங்கின ஒரு பேப்பர் போல இருக்கு. ஸோ கொஞ்சம் மென்டலா இவன் அப்செட் ஆயிருக்கான். அதுக்கான பேப்பர் தான் ஹீரோ மறந்து வச்சுட்டான் போல. ஸோ அப்பா மறந்துட்டாரு. சரி நம்ம பேப்பரோட சேர்ந்து வந்துருச்சு. அப்புறம் பார்க்கும்போது அப்பாவுக்கு திரும்ப கொடுத்துடணும்னு சொல்லிட்டு அவனை எடுத்து வைக்க ஹீரோயின் வரா. கரெக்டா அவ கடையில் அந்த பேப்பர் படாத பார்த்துனே அப்செட் ஆயிட்டா. என் பையனுக்கு மென்டலா ப்ராப்ளமா பிசிக்கலியா என்னதுன்னு ஒன்றும் புரியல. அதுக்கு அடுத்த நாள் போய் வயலின் ப்ளே பண்ணிட்டே இருக்கா, காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நான் ஸ்டாப்பா. அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு இதை பார்க்கும்போது செம்ம கடுப்பா இருக்கு. ஃப்ரெண்டு வரா, ஃப்ரெண்டு கிட்ட இங்க பாருங்க அவங்க காலையில இருந்து வாசிச்சுட்டு இருக்காங்க, சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ல, முன்னாடி ஒரு டைம் இதே மாதிரிதான் அவ பண்ணா, அப்பா பிரெக்னெண்டா இருந்தப்ப இந்த குழந்தை வேணான்னு சொல்லி பண்ணியிருந்தா, இப்போ மறுபடியும் பண்றா, அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, நீ இப்போ நான் சால்வ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேசலான்னு போக அவ பேசவே மாட்டேங்கிறா. கொஞ்சம் மாதிரி எமோஷனலை விட்டுட்டு யோசிச்சு பாரு, இப்ப நீ ஒரு அம்மா, நீயே இவ்வளவு ஸ்டப்பனா எமோஷனலா இருந்தா என்ன பண்ண முடியும்னு சொல்ல. அதுக்கப்புறம் ஹீரோயின் அழுகுறா. என்னோட குழந்தைக்கு பிரச்சனை, நான் ஒரு நல்ல அம்மாவா இல்ல, அதான் அதுக்கு பிரச்சனை, அவன் மென்டலா டிஸ்டர்ப் ஆறதுக்கு காரணம் நான் தான், இதுக்கப்புறம் இது எப்படி சரி பண்ண போறேன்னு எனக்கு தெரியல, ஆனா அது எல்லாத்தையும் சரி பண்ணும், ஒரு நல்ல அம்மாவா நான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுகுறா. கவலைப்படாதே, நீ கண்டிப்பா ஒரு நல்ல அம்மாவா தான் இருப்ப அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டும் சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் போய் மறுபடியும் பையனை பிக்கப் பண்ண போக பையனுக்கு அவ்வளோ ஹாப்பி. இன்னைக்கு ஈவினிங் நம்ம எங்க போறோம் தெரியுமா, தாத்தா பாட்டி வீட்டுக்குன்னு சொல்ல பையன் இன்னும் ஹாப்பி ஆயிட்டான். ஐ ஜாலியா இருக்குமா, இதுக்கப்புறம் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், எனக்கு பிடிச்சதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி பேசுறான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோனுக்கு ஹாப்பியா இருக்கு. எப்படி இவனுக்கு போய் மென்டல் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றா. சரி வா நம்ம கிளம்பலாமான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்க புலம்பிட்டு உட்கார்ந்து இருக்காங்க ஹீரோயினோட அம்மா. இன்னும் அவங்க வரலையேன்னு, வருவாங்களா மாட்டாங்களான்னு சொல்ல, வந்தாச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் வராங்க.
வந்த உடனே பாட்டி நான் உங்களை மிஸ் பண்றேன்னு சொல்லி குட்டி பையன் ஹக் பண்ணிக்கிறான். அப்புறம் தாத்தா பார்க்க, தாத்தா உங்களை மிஸ் பண்றேன் ஆனா ஹக்லாம் பண்ண மாட்டேன், அப்பா சொல்லியிருக்காரு உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குன்னு. ஹெல்த் ப்ராப்ளமான்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, அது ஒன்றும் இல்லம்மா, சின்ன பிரச்சனை தான், நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தான் இருக்காருன்னு சொல்ல, சின்ன பிரச்சனைக்கு எதுக்கு ஹாஸ்பிட்டல், எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி கேட்க, அப்பா சொல்றாரு மென்டலா எனக்கு ஒரு சர்ஜரி நடந்ததுமா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அந்த டைம் நீ பாரிஸ்ல இருந்த, உன்னை கூப்பிட முடியல, அப்ப மாப்பிள்ள தான் வந்து ஃபுல்லா எங்களை பாத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, உன் அம்மா உடம்பு சரியில்லாம இருந்தப்பயும் அவர் தான் பாத்துக்கிட்டாரு பக்கத்துல இருந்து. ஸோ உண்மையா சொன்னா அவர் ஃபர்ஸ்ட் இந்த கல்யாணம் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ்னு நினைச்சோம், ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது எங்க 2 பேரையும் நீ இல்லாதப்ப அவர் அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாருன்னு. அப்புறம் ஹீரோயின் கார்ல வந்துட்டு இருக்கா, இதை பத்தி எல்லாம் திங்க் பண்ணிட்டு, நீ எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா தான் எல்லா இடத்துலயுமே இருந்திருக்க, நான் தான் ஒரு செகண்ட் கூட உன்னை பத்தி புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்படியே ஃபீல் பண்ணிட்டு கார்ல வந்துட்டு இருக்க, சேம் டைம் அடுத்து நம்ம ஹீரோ ஒரு பார்ட்டி அட்டென்ட் பண்ணிருக்கான். அந்த பார்ட்டியில எல்லாரும் ஹீரோட ஃபேமிலியை பத்தி ஹீரோட ஒய்ஃபை பத்தியும் தப்பு தப்பா பேசுறாங்க. அவளுக்கு முன்னாடியே ஒரு லவர் இருக்கான், அந்த லவர் வந்தா இப்ப இந்த ஃபேமிலி விட்டு போயிருவாளா, அவள நல்ல பொண்ணா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. சோ ஹீரோ வரா, ஹலோ செகண்ட் அங்கிள்னு சொல்லி ட்ரிங்க் பண்ணலான்னு போக, செகண்ட் அங்கிள் சேஸ் சொல்லிட்டு அந்த ட்ரிங்கை தூக்கி அப்படியே கீழே ஊத்திட்டாரு. சோ நீ அதுக்கு வர்த்தே இல்ல, நீ ஒரு நல்ல ஃபேமிலி மேனா, ஏன் ஒய்ஃபை கூட்டிட்டு வரல, ஒருவேளை உன் ஒய்ஃப் மறுபடியும் பழைய பிடி ஒன்று விட்டு போகணும்னு நினைக்கிறாளோ, இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு உன் லைஃப் தான் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த ஆள் கொஞ்சம் திமிரு பிடிச்ச மாதிரி பேசுறான். இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. எதுவும் பேசாம ஹீரோ அமைதியான்னு இருக்க, திடீர்னு பார்த்தா ஹஸ்பண்ட் அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. திரும்பி பார்க்க ஹீரோயின் அங்க க்ளோஸ் அப்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க, ஸ்லோ மோஷன்ல. ரொம்ப கியூட்டா அழகா இருக்கா. அப்படி நடந்து வந்து நிக்க எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. அங்கிள், செகண்ட் அங்கிள், என்னமோ கேட்ட மாதிரி இருந்தது, ரொம்ப நாள் ஆச்சு வேற உங்களை பார்த்து, எப்படி இருக்கீங்கன்னு சொல்ல, அவரு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காரு. அதுக்கப்புறம் அங்க இருந்த எல்லாரும் நீங்க வந்துட்டீங்களா, வாங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் இப்ப ஹீரோயின் வர்றதுக்கு முன்னாடி ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா அவங்க எல்லாம் பேசினாங்கல்ல, அது எல்லாத்தையும் சொல்றா. யாரோ சொன்ன மாதிரி இருந்தது, என்னோட ஃபர்ஸ்ட் லவர் வந்ததுக்கு அப்புறம் இவரை விட்டுட்டு போயிட்டேன்னு, என் ஹஸ்பண்ட் எப்படி நான் விட்டுட்டு போவேன், அது மட்டும் இல்லாம நானும் உங்களை மாதிரி கிடையாதுன்னு அங்க இருக்க ஒருத்தரை பத்தின சீக்கிரட் எல்லாத்தையுமே ஹீரோயின் சொல்றா. கடைசியா செகண்ட் அங்கிள், என் கூடலாம் நீங்க ட்ரிங்க் சேஸ் பண்ண மாட்டீங்களான்னு சொல்ல, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் வரான். வேணும்னே ட்ரிங்கை தூக்கி கீழே போட்டா, சாரி என் கை ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், சோ நான் போய் மத்தவங்க எல்லாத்தையும் பாக்குறேன், வாங்க போலான்னு சொல்ல ஹீரோக்கு ஹாப்பியா இருக்கு, எனக்காக ஏன் பக்கத்துல அவன் நிக்கிறாளேன்னு. அப்புறம் அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் ஹீரோயின் இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. பட் ஹீரோயின் தான் ஃபுல்லா ட்ரிங்க் பண்றா, ஹீரோக்கு வயிறு வலி அப்படிங்கறனால. இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, எனக்காக அவ பார்த்து பார்த்து பண்றான்னு. சுத்தி இருக்க எல்லாருமே சொல்றாங்க, பாத்தியா அந்த பொண்ணு ஹஸ்பண்ட்காக எல்லாமே பண்ணுதுன்னு. அப்புறம் ஒரு வழியா இதுக்கு மேல குடிக்க முடியாதுன்னு சொல்லி ஹீரோனே அப்படியே ஒரு மாதிரி மயங்குற மாதிரி ஆயிட்டா. இதுக்கு மேல போதும் வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டுட்டு ஹீரோ போக, ரெஸ்ட் ரூம்க்கு ஹீரோயின் போறா. அது உமன்ஸ் ரெஸ்ட் ரூம்னால வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க, அங்க அந்த பொண்ணு ஷீ வரா. ஷீ வந்த உடனே அப்படியே ஹீரோ மேல விழுக்கிற மாதிரி வரா. ஹீரோக்கு புரிஞ்சிச்சா வேணும் தான் பண்றானு. நீ யூஸ் பண்ற ட்ரிக் ரொம்ப ஓல்டு, இந்த ட்ரிக் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், இதுக்கப்புறம் என் பக்கத்துல வராதுன்னு சொல்ல, எனக்கு தெரியும் நீங்க அவளை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கலன்னு, அவளும் உங்களை விட்டு இத்தனை நாள் தனியா இருந்தா, சோ கண்டிப்பா உங்க ஒய்ஃப் உங்களை ஏத்துக்க மாட்டா, உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிருக்கேன், நான் ரொம்ப நாளா உங்களுக்காக வெயிட் பண்றேன், நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்களான்னு சொல்லி கேட்க, என் ஒய்ஃபோட இடத்துல இன்னொரு பொண்ணு நினைச்சு கூட பார்க்க முடியாது, இதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணத்துல என் பக்கத்துல வந்து அவ்வளவுதான்னு சொல்ல, இது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டு அங்கிருந்து வரா. போலாமான்னு சொல்லி ஹீரோட கையை பிடிச்சு கூப்பிட்ட, உனக்கு கொஞ்சம் கூட பொசிவ் ஆகலையா, நாங்க 2 பேரும் இப்ப பேசிட்டு இருந்தோம், அவளுக்கு ஏதாவது பதில் சொல்லணும்னு உனக்கு தோணலன்னு சொல்ல, நான் என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பாக்குறா. சோ நீ எதுவும் சொல்ல மாட்டியான்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி கண்ணத்துல ஒரு கிஸ் பண்ணிட்டா. சோ என்னோட முத்திரை ஓகேவா, இப்ப நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம், யாருக்கும் இல்லைன்னு சொல்ல, அந்த பொண்ணு கத்திட்டு அந்த பக்கம் போயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஹாப்பியா இருக்கு. ஹீரோனோட கையை பிடிச்சி அப்படியே கூட்டிட்டு வர, அப்புறம் பார்த்தா ஹீரோயின் மறுபடியும் மாட்டே ஆயிட்டா போல. அவளை ஹீரோ தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வைக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா. ஹீரோயின் தானே தண்ணி கொடுக்க, எனக்கு தண்ணிலாம் வேணாம்னு சொல்லிட்டு டைய பிடிச்சி இழுக்கிறா. அப்படி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஹீரோ வந்து இந்த தண்ணியை குடின்னு சொல்ல, நீயே ஃபீட் பண்ணுன்னு சொல்ல, குடின்னு சொல்லி கையில எடுத்து கொடுக்குறான். நான் எப்படி ஃபீட் பண்ண சொன்னேன்னு தெரியுமா, உன்னோட லிப்ஸ்ல இருந்துன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்படியே ஹீரோயின் பண்ணிட்டே இருக்கு. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஐயோ இவன் என்ன ரொம்ப ஒரு மாதிரி பண்றாளேன்னு சொல்லி பேசாம ஓடிடலான்னு சொல்லி அவன் போலான்னு ட்ரை பண்றான். நான் குளிக்கணும்னு சொல்றா. சரி ஓகேன்னு ரெஸ்ட் ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டான் போல. அப்புறம் காலையில தான் காட்டுறாங்க. காலையில ஹீரோயின் எந்திரிச்சதுக்கு அப்புறம் நேற்று நைட் நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது, நீயே எனக்கு ஃபீட் பண்ணுன்னு சொல்லி கிஸ் பண்ணது, ஐயோ நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லி செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. பிரஷ் பண்ணலான்னு பாத்ரூமுக்கு போறா. அங்க அந்த பாத்ரூப்பை பார்த்தோன்னே நேற்று நைட் நடந்தது ஞாபகம் வருது. பாத்ரூப்ல தண்ணியில எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு நீ குளின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் போயிட்டான். அப்ப இவ சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா. வேணும்னே ஹீரோவை செட்யூஸ் பண்றதுக்காக ஷாம்பு பாட்டில கீழே போட்டுட்டு வா அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் வேற வழி இல்லாம வர. அதுக்கப்புறம் 2 பேர் அங்க பாத்ரூம்லயே இன்டிமேட்டா இருக்காங்க. ஹீரோவை வேணும்னே செட்யூஸ் பண்றதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கா. இப்பதான் எல்லாமே ஞாபகம் வருது, ஐயோ நான் எவ்வளவு பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு.
அப்புறம் சாப்பிடலான்னு சொல்லி கீழே வர ஹீரோவும் தம்பியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்க்கவும் ஒரு மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. அப்படியே வந்து அமைதியா உட்கார்றா. ஹீரோ கேஷுவலா தான் சிரிக்கிறான். ஆனா இவளுக்கு நேத்து நடந்ததெல்லாம் திரும்ப திரும்ப ஞாபகம் வர ஒரு மாதிரி இருக்கு. சீக்கிரம் சாப்பிடுன்னு சொல்லி தம்பியை சாப்பிட சொல்ல, அதுக்கப்புறம் பாத்டப்ல இருந்து பெட்ரூம்க்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ வேணான்னு சொன்னாலும் இவ வேணும்னு சொல்றா. சோ நான் ஹஸ்பண்ட்னு கூப்பிடு, நான் உன்னை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, சரி ஓகேன்னு ஹஸ்பண்ட்னு சொல்லி கூப்பிட அவன் போலான்னு போறான். அதுக்கப்புறம் அவனும் சும்மா இருக்க மாட்டேங்கிறா. 2 பேரும் சேர்ந்து இன்டிமேட்டா இருக்காங்க. அதெல்லாம் ஞாபகம் வர ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இதுக்கு மேல இங்க உட்கார்ந்தா அவ்வளவுதான்னு சொல்லி முகமெல்லாம் ரெட்டா மாறிடுச்சு. வா ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி வேக வேகமா அப்படியே மூம இழுத்துட்டு போறா. இன்னும் அவன் சாப்பிடவே இல்லைன்னு ஹீரோ சொல்ல, அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் லேட் ஆயிடுச்சு இல்லைன்னு சொல்ல, ஏமா உங்க ஃபேஸ் ரெட்டா இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, உனக்கு லேட் ஆயிடுச்சுல அதனாலதான் என் ஃபேஸ் ரெட்டா இருக்கு, வா போலான்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்க இருந்து இழுத்துட்டு ஓடி போயிட்டா. இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கு செம்ம காமெடியா இருக்கு. அப்புறம் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் போறா. அங்க ஃப்ரெண்டு கிட்ட மூமுவோட பிசிக்கல் ப்ராப்ளத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கா. மென்டலா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கான். ஸோ அவனை எப்படியாவது கியூர் பண்ணணும்னு சொல்ல, நெக்ஸ்ட் வீக் உன் ஹஸ்பண்ட் தான் ஒரு ட்ரிப்பு போறார்ல, அந்த டைம் நீ எப்படியாவது மூமுவை கூட்டிட்டு வா, நம்மளாம் ஒன்னா போய் அவனுக்கான ட்ரீட்மெண்ட்டை பார்த்துடலாம், ஓகேவான்னு சொல்ல, சரி சரி ஓகே, இதை பத்தி டைரக்டா அவர்கிட்ட பேசவும் முடியாது, அவர் இல்லாதப்ப பண்ணாதான் நல்லா இருக்கும்னு சொல்ல, சரி சரி அப்ப நான் சொல்றபடி நீ பண்ணு, எல்லாமே சரியாயிரும்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஹஸ்பண்ட் எப்போ ஊருக்கு போறாரு? நெக்ஸ்ட் வீக். அப்ப ரொம்ப மிஸ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி வேகமா ஹீரோக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட்லாம் கேட்டுட்டு இருக்கா. மோமோட மெஷர்மெண்ட்டும் கேட்டுட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா, உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு வந்து 1 வாரம் ஆச்சு ஜெயில இருந்தேன்னு சொல்ல, ஹீரோ அந்த கண்டுக்கவே இல்லை, அமைதியா இருக்கா. திரும்பி பார்த்தா அந்த பாய் ஃப்ரெண்ட் பையன் அங்க நிக்கிறான். ஹீரோயினை பார்த்துட்டு அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அங்க பாரு 2 அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்டு சொல்ல, டக்குன்னு அந்த 2 பக்கத்துல வரான். ஹீரோயினை பார்த்து பேசலான்னு வர ஹீரோயின் எதுவுமே கண்டுக்கல, அவ பாட்டுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோக்கு இவனுக்கு எப்படி பேசுறதுனே தெரியல. அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரெண்டை பார்த்து மறைச்சிட்டு, உனக்கு காஃபி பிடிக்காதுல்ல, லெமன் டீ ஆர்டர் பண்ணவான்னு சொல்ல, நான் கிளம்புறேன் எனக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த பக்கம் போறா. ஒரு 5 நிமிஷம் என்கிட்ட பேச முடியுமா? எதுக்குன்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, ப்ளீஸ் எனக்காக ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசுறாங்க. காஃபி உனக்கு பிடிக்காதுல்ல, இந்த லெமன் டீ அப்படின்னு சொல்லி கொடுக்க, இப்போ நான் காஃபிக்கு பழகிட்டேன், எனக்கு காஃபி இப்போ பிடிக்கும்னு சொல்லி காஃபி குடிக்க, ஏன் உனக்கு காஃபி பிடிக்குது? முதல் பிடிச்சதெல்லாம் எனக்கு இப்போ பிடிக்கல சரியா அப்படின்னு சொல்லி அமைதியா இருக்க. நான் உன்கிட்ட பேசணும், அதாவது நான் வேணும்னு இந்த மாதிரி தப்பு பண்ணல, உன் ஃபேமிலி அளவுக்கு ஈக்குவலா நான் வரணும்னு சொல்லி அந்த ப்ராஜெக்ட்ல நான் தப்பு பண்ணிட்டேன். ஸோ அதனால நான் ஜெயிலுக்கு போற வழியாயிடுச்சு. ஸோ இப்பயாவது நீ புரிஞ்சுக்கோ, இன்னும் என் மனசுல நீ தான் இருக்கன்னு சொல்லி இவன் பாட்டுக்கு பேசிட்டே இருக்க. ஹீரோ இந்த கண்டுக்கவே இல்லை, ஹீரோக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கா. நான் சொல்றதை கேட்குறியான்னு சொல்லி அவன் கேட்க, டக்குன்னு கையில இருக்க ரிங்க காட்டுறா. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆல்ரெடி எனக்கு ஒரு குழந்தையும் இருக்கு, இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இரு, என்னோட லைஃபை நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, நான் சொல்றது உனக்கு புரியலையா? நீ கண்டிப்பா ஆசைப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிருக்க மாட்டேன், அது வந்து அப்படின்னு சொல்லி பேசலாம் நான் வரான். அதான் ஆல்ரெடி நான் சொல்றதை சொல்லிட்டேன்ல, இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நான் இப்ப நிம்மதியா இருக்கேன், எனக்கு இந்த வாழ்க்கையே போதும் அப்படின்னு சொல்ல, இல்ல நீ வந்து யாரை கல்யாணம் பண்ணிருக்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? கோ அப்படின்னு சொல்ல, அந்த இல்லிக்மேட் சைல்டு அவனையா? அந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிருக்க, அவன் நல்லவன் கிடையாது, அது வந்துன்னு சொல்ல, இதுக்கப்புறம் என்னை பத்தி என் குழந்தைய பத்தி என்னோட ஹஸ்பண்ட் பத்தி பேச உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஸோ இதோட உன்னோட ரிலேஷன்ஷிப் முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா உன்கிட்ட வரமாட்டேன்னு சொல்ல, நீ என்கிட்ட வந்தா கண்டிப்பா நான் இம்ப்ரூவ் ஆயிடுவேன், நான் திருந்திட்டேன், நான் இதுக்கப்புறம் நேர்மையான வழியில தான் பிசினஸ் பண்ணுவேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோன்னு சொல்லி அவன் பேசலான்னு வரான். பட் அதெல்லாம் ஹீரோனுக்கு கேட்குற மாதிரி இல்ல, ஆல்ரெடி உன்கிட்ட சொன்னது முடிஞ்சது, என் ஹஸ்பண்டை நான் லவ் பண்றேன், என் குழந்தைய நான் ரொம்ப லவ் பண்றேன், ஸோ என்னோட லைஃபை நான் பாத்துக்கிறேன், உன்னோட லைஃபை நீ பாத்துக்கோ, நம்ம 2 பேரும் தள்ளி இருந்தாதான் அது நல்லதுன்னு எனக்கு தோணுது, இதுக்கப்புறம் என்ன மீட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அங்கிருந்து கிளம்பிட்டா. அப்புறம் ஹீரோக்கு இங்கே மெசேஜ் பண்ணிட்டே இருந்தால அதை பார்த்துட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்காக ஒரு ரிங் வாங்கி வச்சிருப்பான் போல இருக்கு. ஸோ அப்போ அந்த அசிஸ்டன்ட் பையன் வந்து ஒரு ஃபைலை கொடுத்துட்டு ஹீரோயினும் அதுக்கப்புறம் அந்த பாய் ஃப்ரெண்டும் மீட் பண்ண ஒரு ஃபோட்டோ காட்டுறான். சார் இவங்க வந்து நம்ம கம்பெனிக்கு கீழே இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணியிருக்காங்க, ஸ்டாஃப்ஸ் பார்த்து ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புனாங்க அப்படின்னு சொல்ல, இதை பார்க்கவும் ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டான். அவனுக்கு கஷ்டமா இருக்கு, காரில் வந்துட்டே இருக்கான் இதை பற்றி யோசிச்சு. அப்போ இவ்வளோ நாள் என் கூட அவள் இருந்தது சும்மா தானா அப்படிங்கிற மாதிரி கஷ்டமா இருக்கு அவனுக்கு. கண்டிப்பாக அவள் என்னை விட்டு போயிடுவேன்னு சொன்னதெல்லாம் உண்மைதான், அப்பா அவன் என்னை விட்டு போயிடுவாளா அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு முன்னாடி பேசினது, அதுக்கப்புறம் சண்டை போட்டு பிரிஞ்சு போனது எல்லாத்தையுமே அவன் நினைச்சிட்டே இருக்கான். ஒரு வழியா வீட்டுக்கு வேகமா வந்துட்டான். அவகிட்ட எப்படி பேச போறேன்னு சொல்லி ஒன்றும் புரியல, கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்லி அவனையே அவன் அமைதிப்படுத்திக்கிறான். அப்படியே ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு. எப்படி அவகிட்ட இதை போய் பேசுவேன், எப்படி பேஸ் பண்ணுவேன், நீ இல்லாம கண்டிப்பா என்னால இருக்க முடியாது, குழந்தை தனியா நீ இல்லாம இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அழுதுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் இங்க ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க, கரெக்டா ஹீரோ வேற அது வந்து பார்க்க அவன் கூட ஓடி போத்தா பிளான் பண்றாளாட்ட இருக்கு.
இருக்குன்னு சொல்லி ஒரு மாதிரி இருக்கு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். எதுவுமே பேசாம ஹீரோயின் திரும்பி பாக்குறா. நான் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பேக் பண்ணிட்டு எங்க போற? இது ஏன் லக்கேஜ் கிடையாது. இது வந்து நல்லா பாரு மூணு ஓடுதுன்னு சொல்ல, நான் தான் சொல்லிட்டேன்ல உன்னை டைவர்ஸ் பண்ண மாட்டேன், எப்பயுமே உன்னை டைவர்ஸ் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் என் பையனும் சேர்த்து நீ எங்கேயோ கூட்டிட்டு போறியா? வேணாம், நீ என்ன வெறுக்கிற? நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன், ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத, நீ என் கூடயே தான் இருக்கணும்னு சொல்ல, நீ என்ன சொல்ல வரேன்னு சொல்லி ஹீரோயின் பேச வரா. அவன் பேசுறதுக்கெல்லாம் டைமே கொடுக்கல. அப்படியே டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டா. அப்பதான் அவனுக்கே புரியுது நம்ம பண்றது எவ்வளவு பெரிய தப்புன்னு. கண்ணுல இருந்து தனியா வருது ஹீரோயினுக்கு. சாரி, என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்ல, அது வந்துன்னு சொல்லி பேசலான்னு ஹீரோயின் வரா. வேணாம், நான் போறேன், கொஞ்ச நாள் நான் தனியா இருந்தாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்தே ஹீரோ கிளம்பி போயிட்டான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அது வந்து அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, ஹீரோ போனதை நினைச்சு அவளுக்கும் ஒரு மாதிரி இருக்கு. பக்கத்துல போனா கூட அவன் தள்ளி போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ போனதுக்கு அப்புறம் அவளுக்கு ஃபோன் வருது அவளோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து. நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும், நீ மெடிக்கல் ரிப்போர்ட் அனுப்பியிருந்தில, அது யாரு தெரியுமா? மூமோ கிடையாது, ஓ ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்ல, எனது ஹஸ்பண்டான்னு சொல்லி ஷாக்கா இருக்கு. அந்த டாக்டர் மீட் பண்ணி அந்த ஃப்ரெண்டு எல்லாத்தையும் எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணியிருப்பா. அந்த மென்டலா டிஸ்டர்ப் ஆயிருக்கிறது பையன் கிடையாது, ஹீரோ தான். அது எல்லாத்தையுமே சொல்ல அப்பதான் அவளுக்கு புரியுது. அப்ப மென்டலா டிஸ்டர்ப் ஆனது மூமு கிடையாதுன்னு சொல்லி யோசிக்க, ஹீரோ நிறைய டேப்லெட்லாம் சாப்பிட்டு இருப்பான். என்னன்னு கேட்டா வயிறு வலின்னு சொல்லி சமாளிச்சிருப்பான். அதெல்லாம் இப்ப ஞாபகம் வருது. அப்ப இத்தனை நாள் இது என்கிட்ட மறைச்சிட்டானான்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டு வேகமா ஹீரோட ரூம்குள்ள போய் பாக்குறா. அங்க நிறைய டேப்லெட்ஸ் இருக்கு. அது எல்லாமே மென்டல் இல்னஸ்க்காக இவன் சாப்பிடுறதான். அப்ப டிப்ரெஷன்ல இருக்கிறது இவன் தான். அதாவது ஹீரோயின் விட்டு போயிடுவாளோ அப்படிங்கிற அந்த பயத்துலதான் இவன் இப்படி மாறிட்டான். ஃபுல்லா டேப்லெட்டா சாப்பிட்டு இருக்கான். அதெல்லாம் பாக்குற ஹீரோயினுக்கு அப்பதான் புரியுது, இவ்வளவு நாள் பையன் நினைச்சு தப்பா புரிஞ்சிட்டு இருந்தேன், உன்னை பத்தி யோசிக்கவே இல்லையே. அடுத்த எல்லாரையும் நீ பாத்துக்கிட்ட, இத்தனை வருஷமா எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கிட்ட, ஆனா உன்னை பாத்துக்க ஆள் இல்லையேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுக ஆரம்பிக்கிறா. அங்க பார்த்தா ஏதோ டிக்கெட் மாதிரி இருக்கு ஒரு ஃபைல்ல. அது என்னன்னு எடுத்து பார்த்தா, ஒரு டைமும் நம்ம ஹீரோயினோட கான்சர்ட் நடக்கிற எல்லா ஊருக்கும் அவன் டிக்கெட் எடுத்து வச்சிருப்பான். ஆனா ஒரு கான்சர்ட்ல கூட அவன் வந்து கலந்துருக்க மாட்டான். இத்தனை டிக்கெட், என்னோட கான்சர்ட்டோட டிக்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு வேகமா அசிஸ்டன்ட் பையனுக்கு போன் பண்ணி கேட்க, என்னாச்சு மேடம் திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க, நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. என்னோட கான்சர்ட்க்கு டிக்கெட் எடுத்திருக்காரு, ஆனா உன்னோட பாஸ் ஒரு நாள் கூட கான்சர்ட் வந்ததே இல்லை, என்னாச்சு ப்ளீஸ் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுன்னு சொல்ல, மேடம் அது வந்து உங்கள் கான்சர்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த கான்சர்ட் வரணும்னு அவர் ரொம்ப ஆசைப்படுவார், நானும் டிக்கெட் கொண்டு வந்து கொடுப்பேன், டிக்கெட் வாங்குவார், ஆனால் கண்டிப்பாக அவர் உங்களோட கான்சர்ட்க்கு வர மாட்டார். அதுக்கான ரீசன் நீங்கள் அவரை பார்த்தா அப்செட் ஆயிடுவீங்க, உங்களுக்கு அவர் பிடிக்காது அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக அவரால் வர முடியல. ஸோ டிக்கெட் மட்டும் வாங்கி வச்சுப்பாரு, ஆனால் கடைசி வரைக்கும் அவர் வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சார் ஏதாவது பிரச்சனை சாருக்கு, நான் வேணா வரவான்னு சொல்ல, சாரி இந்த டைமில் ஃபோன் பண்ணி உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், வேற ஒன்றும் இல்லை ஃபோனை வெயின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு ஹீரோயின் அப்படியே அழுக ஆரம்பிக்கிறா. அப்புறம் அந்த ஃபைலுக்குள்ள ஒரு என்வலப் மாதிரி இருக்கு. அதுல ஓபன் பண்ணி பார்க்க அதுல ஒரு லெட்டர் இருக்கு. நம்ம ஹீரோ எழுதின லெட்டர். 2009 ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ அவனோட காலேஜ்ல ஒரு ப்ரோக்ராம்காக போயிருப்பான். அங்க இடத்துல வயலின் வாசிக்க வந்தது நம்ம ஹீரோயின். அந்த பொண்ணு எவ்வளவு சின்ன பொண்ணா இருந்தாலும் அழகா வயலின் வாசிக்கிறா பாருன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ காதுல ஹெட்ஃபோன் போட்டிருக்கவன் ஹெட்ஃபோனை கழட்டிட்டு ஒரு செகண்ட் ஹீரோயினை பார்ப்பான். அவ வயலின் வாசிக்க ஆரம்பிக்கிறா. அந்த வயலின் வாசிச்ச ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட் அப்படியே அவனுக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணுது. இவதான் எனக்கானவங்கிற மாதிரி தோணி இருக்கு. அதை அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் உன்னோட மியூசிக் என்னையே நான் மறந்துட்டேன். செகண்ட் டைம் உன்னை நான் மீட் பண்ணது ஒரு டீச்சர் கிட்ட இந்த மார்க் ஷீட்டை கொடுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப நான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னை பத்தி உன்னை பத்தி நிறைய பேர் பேசிட்டே இருந்தாங்க. ஸோ கேட்கும்போது எனக்கு ஹாப்பியா இருந்தது, உன்னை பார்க்கணும் போல இருந்தது. உன்னை பத்தி சொன்ன ஒன்னு இன்னும் என் காதுக்குள்ள இருக்குன்னு சொல்ல, ஹீரோயினை பத்தி எல்லாருமே சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அது எல்லாமே ஹீரோக்கு இப்ப கண்ணு முன்னாடி இருக்கு. அப்புறம் ஒரு பார்ட்டில உன்னை மீட் பண்ணணும்னு நினைச்சேன். என்னை பத்தி எல்லாருமே தப்பு தப்பா பேசிட்டு இருந்தாங்க அந்த பார்ட்டில. நான் இல்லீகலா பிறந்த ஒரு பையன். ஸோ அதனால யாருமே என்னை எப்பயுமே ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணி பார்த்ததே இல்லை. எனக்குன்னு இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு நினைச்சேன். அப்ப அந்த பார்ட்டிக்கு நீயும் வந்த. உன்னை முதல்ல அந்த பார்ட்டில பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு மீட் பண்றமே, உன்கிட்ட பேசணும்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். உன்னோட கண்ணு மட்டும் அப்படியே அழகா என்னை பார்த்த மாதிரி இருந்தது. அந்த டைம் எனக்கு ஒரு ப்ராப்ளம். ஸோ நான் ஃபீல் பண்ணிட்டு வந்தப்ப நீ கர்ச்சீஃபை கொடுத்த. அந்த கர்ச்சீஃபை வாங்கின அடுத்த செகண்ட் உன்கிட்ட பேசலான்னு சொல்லி திரும்ப நீ உன் பாய் ஃப்ரெண்டோட போன. ஒரு தடவையும் உன்கிட்ட பேச வரணும்னு நினைப்பேன், ஆனா என்னால பேசவே முடியாது. அப்படியே பேச முடியாமே போயிடுச்சு. நீ உன் பாய் ஃப்ரெண்ட் கூட சந்தோஷமா இருந்த ஒரு நிமிஷமா நான் அவனை தள்ளி நின்று பார்த்திருக்கேன். உன்னோட லைஃப் ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லி நான் உன்னை விட்டு போகணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம்
அன்பார்ச்சுனேட்லி வேற வழி இல்லாம தான் நம்ம 2 பேருக்கு இடையில கல்யாணம் நடந்தது. அப்ப நான் உன் கூட இருக்கணும், உன்னை பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைச்சேன். அதனால தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஓகே சொன்னேன். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன புதுசுல நீ என் மேல பாசமா இருக்க மாட்ட. கல்யாணம் ஆன அந்த வெட்டிங் நைட் கூட உனக்கு பிடிக்காம தான் நீ என் கூட இருந்த. நான் அப்ப இன்டிமேட்டா உன் கூட இருந்தேன். ஆனாலும் அரை மனசுல தான். ஏன்னா உனக்கு என்ன பிடிக்கலன்னு. ஒரு குழந்தை பிறந்தா கண்டிப்பா என் மேல உனக்கு பாசம் வரும். எனக்கான ஒரு ஃபேமிலி எனக்கு கிடைக்கும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அப்ப கூட அது சரியா வரலன்னு சொல்லி நடந்த எல்லாத்தையுமே அந்த லெட்டர்ல அப்படியே எழுதியிருக்கான். இது எல்லாத்தையும் படிச்சு பார்த்த ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டம். அவள் அழுதுட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோ ஸ்மோக் பண்ணிட்டு நிக்கிறான். எல்லாமே என்னோட லைஃப்பை விட்டு போக போகுதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு நிக்க கரெக்டா ஹீரோயின் வந்து நிக்கிறா. ஹீரோவை கூப்பிடுறா. அப்படியே திரும்பி பார்க்க அங்க இருந்து ஓடி வந்து அப்படியே ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. இத்தனை வருஷமா உன் மனசுல நான் இருக்கேன், ஆனா அதை பத்தி நீ என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாரு, உனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ என்கிட்ட சொல்லணும்ல. நீ தான் சொன்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எதுவுமே மறைக்க கூடாது, எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லிடணும்னு. அப்ப நீ மட்டும் ஏன் உன் மனசுல இருக்கிறது என்கிட்ட சொல்லல? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தா நான் உன்னை பக்கத்துல இருந்து பாத்துப்பேன்ல. ஏன் இந்த மாதிரி என்கிட்ட மறைச்சேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு கிஸ் பண்றா. நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா? நான் உன்னை விட்டு போகணும்னு எப்பயுமே நினைக்கல. ஒரு ஒகேஷன் போகலான்னு தோணுச்சு, மூமுவும் நானும். நீ அடுத்த வாரம் ட்ரிப்பு போறீல, அந்த டைம்ல நாங்க 2 பேரும் வெளியே எங்கேயாவது போகலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஸோ அதுக்காக தான் எல்லாத்தையும் பேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி போயிட்டா. ஹீரோ அந்த இடத்துக்கு வர சொல்ல அது ஒரு ஆடிட்டோரியம். அங்க வந்து ஹீரோயின் அப்படியே மியூசிக் ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறா. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வயலினை நேரா நீ கேட்க போற. இத்தனை வருஷமா என்னோட வயலினை கேட்க முடியலன்னு சொல்லி நீ அந்த லெட்டர்ல எழுதியிருந்த. ஸோ அதை பார்த்தப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பழையபடி நீ கேட்கணும்னு சொல்லிட்டு அப்படியே ப்ளே பண்ண ஆரம்பிக்க ஹீரோ மட்டும் கேட்குறான். அவனோட லைஃப்ல நடந்த எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி வர்ற மாதிரி இருக்கு. அந்த மியூசிக், அந்த சவுண்ட், ஹீரோயின் எல்லாமே அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. ப்ளே பண்ணிட்டு ஹீரோயின் அங்கே வந்து நிற்கிறா. நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கவே இல்லை, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீல, மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல டக்குன்னு ஹீரோ சாரின்னு சொல்றான். நான் லக்கேஜ் பேக் பண்ணதுக்கு நீ என்ன திட்டினில, அதுக்கு இப்போ வரைக்கும் நீ எனக்கு சாரி சொல்லவே இல்லை, சாரி சொல்லுன்னு சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோயின் மறுபடியும் ஹீரோவை பார்த்துட்டே இருக்க. சாரின்னு அவன் சொல்ல, சாரினா இப்படி இல்லை, ப்ராப்பரான சாரி. எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ, ஐ லைக் யூ. உன்னையும் உன் பையனையும் விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், உன் கூட மட்டும்தான் இருப்பேன். என்னோட ஃபேமிலி நீங்க தான், உங்களை விட்டுட்டு நான் எங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே ஹீரோவை ஹக் பண்ணிக்க ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்பா இப்பதான் என்னோட லைஃப்ல எல்லாமே கிடைச்ச மாதிரி இருக்குன்னு ஹீரோவும் ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஹீரோயின் குக் பண்றேங்கிற பேர்ல ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்கா. கூட நின்று ஹீரோவே ஹெல்ப் பண்றான். ஐயோ இது போடாத அது போடாதன்னு சொல்ல அவன் நான் இப்படிதான் போடுவேன், இப்படிதான் வீடியோல பார்த்தேன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு எல்லாத்தையும் கருக்கி வச்சிருக்கா. கருன்னு டேபிள் எடுத்து வைக்க அதை பாக்குற மூமுக்கு இது உண்மையா சாப்பிடுற மாதிரி இருக்குமான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கான். ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றான். எப்படி இருக்குன்னு கேட்க நல்லா இருக்குன்னு சொல்ல அதுக்கப்புறம் குட்டி பையனும் சாப்பிட்றான். சுத்தமா நல்லாவே இல்லை, அம்மா மனசு கஷ்டப்படுன்ட்டு அவனும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அதை வாயில வைக்கிறா. வாந்தியே வந்துருச்சு. இது நல்லாவே இல்லை, இது எதுக்கு நல்லா இருக்குன்னு 2 பேரும் போய் சொல்றீங்க, நான் வேற ஆர்டர் பண்றேன்னு சொல்ல அதுக்குள்ள ஹீரோயினுக்கு ஃபோன் வருது. ஃபோன்ல அவளுக்கான கான்செர்ட். ஸோ ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லி வெளியே போய் பேசுறா. உங்களுக்கான முக்கியமான வயலின் கான்செர்ட் நாளைக்கு இருக்கு, வந்துருங்கன்னு சொல்ல இதுக்கப்புறம் நான் கான்செர்ட் பண்ற மாதிரி ஐடியா இல்லை, நான் என் குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும். இப்பதான் உன் பையனுக்கு நல்லா இருக்குல்ல, பையனுக்கு நல்லா இருக்கு, ஆனா என் ஹஸ்பண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும். இதுக்கப்புறம் எந்த கான்செப்ட் நான் வரல, நான் ஒரு ஃபுல் டைம் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வரா. சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டேன்னு சொல்ல உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்க. ஒரு ரூம் ஃபுல்லா அங்க நிறைய போட்டோஸ், அது எல்லாத்துலயுமே ஹீரோயின் வயலின் பிளே பண்ண மாதிரி இருக்கு. அவளோட பழைய வயலின் ஒன்று ரெடி பண்ணி ஹீரோ கொண்டு வந்து கொடுத்துருப்பான், உன்னோட லக்கியான வயலின். ஸோ ரெடி ஆயிடுச்சு, நாளைக்கு கான்செர்ட்க்கு நீ போகணும்னு சொல்ல நான் போகல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இங்க பாரு, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கான காரணம் உன்னோட ஃபேமிலி பேங்க்ரப்ட் ஆயிடுச்சுங்கிறதுக்காக மட்டும் இல்லை, உன்னோட கனவு, உன்னோட வயலின், அதுதான் உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ கனவு நீ எப்படி ஆசைப்பட்டியோ அது அப்படியே நடக்கணும். ஸோ நீ பாப்புலர் ஆனால் எங்களுக்கும் ஹாப்பின்னு சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹக் பண்ணிக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பையன் தூங்குறான். வேணும்னே ஹீரோ கூட நடுவில் படுத்துட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஸோ மூமுக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்ல முதல்ல இன்னைக்கு தூங்கு, நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் காமெடி பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ அப்படியே ஹாப்பியான லைஃப்ல அடுத்த நாள் கான்செர்ட்டையும் ஹீரோயின் முடிச்சுட்டு வந்துட்டா. 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோயினுக்காக. சரி நீங்க உங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அசிஸ்டன்ட்டும் ஃப்ரெண்டும் போக ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிறாங்க. அம்மா சூப்பரா இருந்தது உங்க கான்சர்ட்னு சொல்லி நானும் பொக்கே கொடுக்குறான். நம்ம ஹீரோவும் பொக்கே கொடுக்க அதை வாங்கிட்டு கையை பிடிச்சி அப்படி கியூட்டா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க ஃபைரோக்ஸ் போக ஃபைரோக்ஸை பார்க்கும்போது 3 பேருக்கு இடையில வந்த அந்த கியூட்டான மூமெண்ட்ஸ் எல்லாமே ஞாபகம் வருது. நம்ம ஹீரோயினை எந்த அளவுக்கு லவ் பண்ணா அப்படிங்கிறது அவன் கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்கு. ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவி இங்க முடிச்சிருக்காங்க. ரொம்ப கியூட்டான அழகான மூவி. எனக்கு இந்த மூவி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் இந்த மூவி பிடிச்சிருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. இதே மாதிரி மூவி பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.